முஸ்லீம் பெண்கள் வந்து மறைந்தே வாழ்கிறாங்க. ஸோ இது பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்தப்போ எல்லாருமே வந்து கண்டிப்பாக பர்தா போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் வரும்போது ஏன் மக்கள் வந்து மறைந்து வாழ்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, இது வந்து முஸ்லீம் அந்த இதில் குரானில் வந்து சொல்லியிருக்கா, இதை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்ற விஷயம். சரி, அதாவது முஸ்லீம் பெண்கள் வந்து மற்ற மதத்து பெண்களை போன்று சமூகத்தில் பல பணிகளில் ஈடுபடுவதும் முனைப்போடு செயல்படுவதும் முன் வருவதும் கிடையாது. அவங்க மறைந்தே வாழ்கிறார்கள். அவர்களுடைய வந்து உடல் தன்னுடைய முகத்தை தவிர மற்ற எந்த பகுதியும் தெரியாத அளவிற்கு ஆடைகளும் ஃபர்தா என்ற சட்டம் போட்டு இறுக்கி வைக்கப்பட்டிருக்குது. இதனால் இஸ்லாம் வந்து பெண்ணுரிமையை வந்து நசுக்கக்கூடிய வகையில் இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வருது. அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்குறாங்க. பொதுவாக ஆடை விஷயத்தில் நீங்கள் இஸ்லாமிய சட்டத்தை பார்ப்பீர்களானால் இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் வந்து மனித குலத்தை படைத்த இறைவனால் சொல்லப்படுகிற தத்துவம். ஆண் எப்படி இருக்க வேண்டும், பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை படைத்த இறைவனுக்குத்தான் எப்படி இருந்தால் சரியாக இருக்கும் என்பது சொல்லித்தர முடியும். ஒரு தாய்க்கு தான் வந்து பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், இப்படி இரு அப்படி இருங்கிறது தாயினுடைய சுபாவத்தில், அந்த குழந்தை பருவத்தில் எந்த உணவு கொடுத்தா உடம்புக்கு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், எந்த உணவு கொடுத்தா டக்குன்னு பலகீனம் ஆயிரும் என்பது தாய்க்கு தெரியும். அந்த வகையில் படைத்த இறைவன் வந்து அதைவிட அதிகம் அறிந்தவனாக இருக்கிற காரணத்தினால் ஆணுக்கென்று சில ஆடை சட்டங்களையும் பெண்ணுக்கென்று சில ஆடை சட்டங்களையும் வழங்கியிருக்கின்றான். ஏன்னு கேட்டால் அப்படி படைக்கப்பட்ட தன்மையும் வேறாக இருக்கிறது. ஒரு ஆம்பளை வந்து சட்டை இல்லாமல் நடுரோட்டில் ஒரு மணி நேரத்துக்கு நிற்கிறான்னு சொன்னால் அதனால் உலகத்தில் எந்த விதமான சமூக மாற்றங்கள் ஏற்பட போகிறதில்லை. கிறுக்கேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் வந்து ஒரு பெண் அந்த நிலையில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போது காரணம் என்னன்னு கேட்டால் ஆண்களை விட சற்று வித்தியாசமான முறையில் ஒரு ஈர்ப்புத்தன்மை கொண்ட அளவில் பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இஸ்லாம் ஆண்களை விட சற்று அதிகமாக, மொத்தமாக இல்லை சற்று அதிகமாக ஆடை அணிகலன்களை பெண்கள் அணிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் பெண்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதற்குத்தான், கவனிக்கப்படுகிறார்கள் என்பதற்குத்தான், பெண்மோகம் அதிகம் இருக்கிறது காரணத்தை வைத்துத்தான் இன்னைக்கு உலகத்தில் பெண்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உடலை மூடி நடந்து செல்வதை கேவலமாகவும் கொடுமையாகவும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மூடிய அந்த உடலை, அந்த அழகு பதுமையை வந்து இவர்கள் திறக்க வைத்து மோகப் பொருளாக போகப் பொருளாக ஆக்கியிருப்பது தான் பெண் கொடுமையை தவிர இதுதான் பெண்ணுரிமைக்கு எதிரானது. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு நம்ம நாட்டில் விளம்பரங்களை பாருங்க, பெண்களுக்கு எதிரான பல கொடுமைகளை பற்றியெல்லாம் விவரிக்கிறாங்க. எந்த அளவிற்கு விவரிக்கிறாங்கன்னா, சமீபத்தில் டெல்லியில் ஒரு மாணவி கற்பழித்து அப்புறம் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்களே, அந்த கற்பழிப்புக்கு ஆளாக்கப்பட்ட பெண்ணுடைய கொடுமையை எதிர்த்து கடுமையான ஊர்வலம் நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து பேரணியெல்லாம் அந்த காட்சிகளை பிரமித்து அதை விளக்கி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பெண்மணி ஒரு பனியன் போட்டிருக்கிறாங்க. அந்த பனியனில் வருது மை பாடி மை ரைட்ஸ், என் உடம்பு என் உரிமைன்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டால் கற்பழிக்க தூண்டுமா தூண்டாதா? இது பெண்ணுரிமைக்கு பாதுகாப்பா இது அல்லது எதிரானதா? யோசிச்சு பாருங்க. இதை யார் ஒரு பெண்மணி வாசிக்கிறாங்க? 2 நாள் ஆகிவிட்டது, 3 நாள் ஆகிவிட்டது, பிரச்சாரங்கள் கடுமையாகிவிட்டது, பேரணிகள் மத்திய அரசின் காதுகளை உடைத்து கொண்டிருக்கிறது. சோனியா அவர்கள் இதுவரைக்கும் மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுடைய கொதிப்பை சிந்திக்க உணர தவறுகிறார்கள்ங்கிற மாதிரி வேகமாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுடைய இந்த பேட்டி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தியாளருடைய ஆடை அரைகுறையாக இருக்குது. இப்போ கேமராமேன் எந்த நிலையில் நம்மளை எடுத்துக்கிட்டு இருக்கிறான், உலகத்தில் எப்படி பரவிக்கிட்டு இருக்குது என்பது கூட உணராத அளவிற்கு அந்த டிவிக்காரன் யாரை போடுறான், இந்த பப்ளிசிட்டி ஆக்குற விஷயத்தை ஒரு ஆணை வைத்து அந்த செய்தி போடல, கற்பழிக்கப்பட்டு விட்டார்கள் யார் சொல்ல வைக்கிறான். இதை ஒரு பெண் சொன்னாங்கன்னா, அது பெண் இந்த மாதிரி ஆடை போட்டு சொன்னா இந்த டிவியுடைய வியூவர்ஸ் அதிகமாவார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பெண்கள் போக பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு சேவிங் செட்டு விளம்பரத்துக்கு ஆம்பளை தான் தேவை. ஒரு சேவிங் செட்டு, அது சேவ் பண்ணுறோமோ இல்லை, சேவிங் செட்டுக்கு பிளைடு விளம்பரம், அதுக்கு யார் விளம்பரம்? ஒரு பொம்பளை வச்சு விளம்பரம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு கோல்கேட் டூத் பேஸ்ட்டு கூட விடுறதில்ல, பொம்பளை வச்சுட்டா வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சேவிங் செட்டு விளம்பரம் இருந்தாலும் சரி, ஆண்கள் சம்பந்தப்பட்ட எது வந்தாலும் கூட ஒரு பெண்களை சேர்த்து வைத்து நம் சமுதாயம் எந்த அளவுக்கு அந்த பெண்களை அடிமையாக போகப் பொருளாக வைத்திருக்கிறார்னு சொன்னால் ஒரு விவாதம் நடக்குது. இது போன்று ஆடைகள் குறைவாக இருப்பது தான் நம்ம நாட்டில் இந்த கற்பழிப்பு அதிகமாயிருச்சு. காரசாரமான விவாதமே எதுக்கு? ஆடைகள் குறைவாக இருக்குங்கிறத விவாதமே. அதுக்கு எதிர்கருத்து வருது. சரி, ஆடை குறைவுதாங்கிறது காரணம் சரிதான். அதே நேரத்தில் இன்னொருமா பெண்கள் வந்து ஊர் சுற்றி திரிகிறாங்கல்ல, தவறான முறையில் பேசுகிறாங்கல்ல, பேச்சுக்கெல்லாம் அடி பண்ணிக்கிறாங்கல்ல, அதுதான் காரணமாக இருக்குதுன்ட்டு இப்படி
இன்னொரு பெண்மணி பதில் சொல்கிறாங்க, இதில் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுங்கிறத சொல்லி இந்த இளைஞர்கள் நாசமாகிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காரசாரமாக விவாதம் நடந்துட்டு இருக்குது. விவாதத்தின் நடுவர் இருக்கார், நடுவரில் கண்காணிப்பாளர், அவர் கோஆர்டினேட்டர் செய்கிறார், நிறுத்துங்க சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடருங்கிறாரு. விளம்பர இடைவேளை என்ன? கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு ஒரு விளம்பரம் போடுறாங்க. அது என்ன? ஒரு பொம்பளை கேவலப்படுத்தி ஒரு பொம்பளை நிற்க வச்சு 2 ரூபா மிட்டாய்க்கு விளம்பரம் கொடுக்குறான். லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லும் போது அது இன்னொரு பொம்பளை வந்து நிற்கிறான். 2 லட்டு தின்ன ஆசையாங்கும் போது எப்படி உண்டாக்குறாங்க? பெண் அடிமையை, அதாவது இந்த மாதிரி ஆபாசத்தை ஒழிக்கிறாங்களாம். ஒழிக்கிறதுக்கு தான் விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. விவாதத்துக்கு ஊடால இடையில வரக்கூடிய விளம்பரத்தை பார்த்தா பெண்ணை இன்னும் போட்டு அடிமைப்படுத்தி உரிமையை நாசமாக்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா, மீடியாக்கள் எந்த அளவுக்கு பெண்களை போக பொருளாக பயன்படுத்துறான். ஏன் அப்படி பயன்படுத்துறான்னா, ஆண்களுடைய பார்வையிலும் அவருடைய உடல் தோற்றத்து எந்த கவர்ச்சி கிடையாது. பெண்களுடைய உடல் தோற்றத்தை மக்களுக்கு காட்டினால்தான் கவர்ச்சி என்பதை உணர்ந்து செய்யறான். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, எதை கவர்ச்சியா இருக்குதோ அது யாருக்கு காட்டப்பட வேண்டும் என்றால் தன் கணவனுக்கு காட்டப்பட வேண்டும். தன்னுடைய அறையில் காட்டப்பட வேண்டிய விஷயத்தை உலகத்தில் அம்பலத்தில் காட்டிவிட்டார்களே ஆனால் அதனால் என்ன பயன்? இந்த குடும்பம் நாசமா போறதான் பயன், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப நாசமா போகக்கூடிய குடும்பத்திற்காக நம்ம வந்து உருவாக்கப்படுறோம். அப்ப நம்ம ஒரு கண்ணியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு வந்து நம்ம இஸ்லாமிய மார்க்கம் சொன்னது உங்க முகத்தையும் உங்க கை மணிக்கட்டையும் தவிர மற்றது எல்லாம் மறைச்சிருங்க, பெண்கள் அப்படி இருந்தீங்கன்னா தான் அதான் உங்களுக்கு பரிசுத்தமானது என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப இஸ்லாம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? இது வந்து ரொம்ப கொடுமையா சொல்லப்படுதுன்னு சொன்னாங்க. இது நம்ம மட்டும் சொல்ற புது தகவலா? இது இன்றைக்கு அதை உணர்ந்தவர்கள், பெண்கள் வந்து தன்னுடைய ஆடையில் அரைகுறையா இருப்பதால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்பதை உணர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு பேட்டி கொடுக்குறாங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய ஆதீனம், அந்த பீடாதிபதியில் இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் அவர்கள் பேட்டி எடுக்கிறாங்க. இந்த டெல்லி கற்பழிப்பு சம்பவத்தில் உங்க பதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, பெண்கள் வந்து இன்றைக்கு முஸ்லீம் சமுதாய பெண்கள் அதிகமாக இந்த கற்பழிப்பு போன்ற கொடுமைகளில் தள்ளப்படாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய ஆடை இப்படி இருப்பதுதான். எனவே இப்படி இருந்தால் எல்லாம் சரியாயிருந்த உடனே மாதர் சங்கம் ஆதீனம் அவர்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. பெரிய அளவில் இல்லை, ஒரு 20 பேர் சேர்ந்துக்கிட்டு. ஆனால் இதே மாதர் சங்கம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆபாச பட சூரொட்டிகள் இருக்கு இல்லையா, அந்த காளை காட்சி அந்த காட்சின்னு போட்டு, இப்போ காளை காட்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ முழுக்க முழுக்க தேட்டர்களில் இந்த மாதிரி அடல் சொல்லி போட்டால் தான் ஓடும் நினைத்து கொண்டு போடுற படங்கள்லாம் இப்படியே போடுறான்ல, அந்த போஸ்டர்களுக்கு போய் கருப்பு சாயம் பூசிக்கிட்டு இருக்கா. எதுக்கு? இவங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதர் சங்கம் வந்து எங்களை இழிவா பேசிட்டீங்க, அப்போ முஸ்லீம் பெண்கள் தான் ஒழுக்கமான பெண்கள், நாங்கள்லாம் கேவலமான பெண்களான்ட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணேன். அதற்கு மதுரை ஆதீனம் பதில் சொல்றாரு, நான் முஸ்லீம் பெண்களை உயர்த்தி உங்களை தாழ்த்தி பேசல, முஸ்லீம் பெண்கள் ஃபர்தா போட்டுறதுனால பாதுகாக்கப்பட்டிருக்கிற மாதிரி நீங்களும் போட்டீங்கன்னா நீங்களும் பாதுகாக்கப்படுவீர்கள். இந்தியாவில் உள்ள எல்லா பெண்களும் ஃபர்தா போடுங்க என்று தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப என்னன்னா உணர்றாங்கல்ல, எதனால பாதிப்பு என்பதை உணர்ந்ததால் தான் இந்த பதில். மைசூர்ல எந்த அளவு இருக்குன்னா, மைசூர்ல ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர், அவர் என்ன செய்யறாரு, பெண்களுக்கெல்லாம் வந்து அந்த காவல்துறை செலவுலையே எல்லாருக்கும் முக்காடு வாங்கி தராரு. தலையும் அந்த கழுத்தையெல்லாம் போத்திக்கிட்டு போற மாதிரி முக்காடு வாங்கி கொடுக்குறாரு. நீங்க உடலெல்லாம் ஓரளவு போத்திருக்கிறீங்க, இந்த கழுத்தெல்லாம் மறையிற மாதிரி போத்திக்கிட்டு போங்க, முகத்தை தவிர கையை தவிர மற்றெல்லாம் மறைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாரு. எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னு பத்திரிக்கையில் பேட்டி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த கழுத்தில் இப்படி மறைச்சிட்டு போனோம்னா இந்த வழிப்பறி கொள்ள வராது, எவனும் செயினை வந்து சேஸ் பண்ணிட்டு போக மாட்டான், காதில் கம்மலை பிடிக்கிட்டு போக மாட்டான். முஸ்லீம் பெண்கள் எப்படி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ அந்த ஒரு கேரண்டி உங்களுக்கு கொடுக்க முடியுது. காலேஜில் ரேக்கிங் கூட இப்போ பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு அதை உணர்ந்து அந்த பெண்கள் வந்து இப்படி ஆடை கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து பஞ்சாப்லையும் சரி, மற்ற மேற்கு வங்காளத்திலையும் சரி, அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி என்பது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கொள்கைக்கும் சமுதாயத்துக்கு எதிரான ஒரு கொள்கை கொண்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களே தங்களுடைய ஊர்களில் என்ன சொல்றாங்கன்னா, குட்டை பாவாடை அணிந்து பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, குட்டை பாவாடை அணிந்து பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவிகளால் தான் மாணவர்கள் கெட்டு குட்டிச்சவராகிறாங்க, அதனால அந்த பள்ளிக்கூடங்களுக்கு தடை விதிக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய வகையில எது உணர்த்துகிறது? ஆணா பார்க்குறான், பெண்ணை தான் பார்க்குறான். பெண்ணை வந்து ஒரு ஆசிரியையா இருக்கும்போது தாயாவோ அல்லது தன்னுடைய மாணவியா இருக்கும்போது மகளாலாம் பார்க்க மாட்டான். அவள் மாணவியா இருந்தாலும் ஆசிரியா இருந்தாலும் சக தோழியா இருந்தாலும் அவள் ஒரு பெண் என்று பார்க்கக்கூடிய தன்மை தான் ஆணுக்கு இருக்கிறது. எந்த அளவு இருக்குன்னா, தமிழக அரசாங்கம் வந்து இன்றைக்கு சுற்றறிக்கை அனுப்புறது எல்லா மாவட்டங்களுக்கும் என்ன சுற்றறிக்கை? கல்வித்துறை சார்பாக வழங்கப்படுகிற சுற்றறிக்கை, பெண்களே ஆசிரியைகள் நீங்கள் முழுக்க பாடம் நடத்துகிற பொழுது ஒழுங்கான ஆடைகளை போட்டு, முழுமையான ஆடைகளை போட்டு மறைத்து போய் பாடம் நடத்துங்க.
அந்த மாணவன் உங்களை ஆசிரியை தான் பார்க்கணுமே தவிர வேற ஒரு தனி சக பெண்ணாக அவன் பார்க்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்தாதீங்க. அப்படி ஈர்ப்புத்தன்மையான கொண்ட ஆடைகளை போடாதீங்கன்னு சொல்லக்கூடிய வகையில சுற்றறிக்கையை அனுப்புது. உணர்றாங்கல்ல, இது கொடுமை இல்லை, இதுதான் பெண்ணுக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்து தான் இப்படி செய்கிறார்கள். சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பெண்கள் இந்த முகத்தையும் கையையும் தவிர மற்றதையெல்லாம் மறைப்பதன் மூலமாக சமுதாயத்தில் ஏதாவது வளர்ச்சிக்கு பாதிக்குதா, முன்னேற்றத்தை பாதிக்குதான்னு கேட்டால் ஒரு பாதிப்பு இல்லை, எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ நம்ம தமிழகத்தினுடைய முதல்வர்கள் ஒரு காலத்தில் இருந்த நிலை என்ன? ஒரு நடிகையாக இருந்தது நிலையில விட அதே நடிகையாக இருந்த கோலத்தோடு முதலமைச்சர் சட்டசபைக்கு வர முடியுமா? இன்னைக்கு எப்படி வராங்க? அந்த அந்த இடமும் அந்த தகுதியும் அந்த முன்னேற்றத்துக்கும் போது ஒரு ஆடை எப்படி இருக்குது? எல்லாம் மறைத்து கொண்டு வரக்கூடிய வகையில தான் அந்த உடை அமைப்பே இருக்கிறது. இதுதான் ஒரு சரியான ஒரு கண்ணியமான ஒரு ஜனாதிபதி அவர்கள், கடந்த ஜனாதிபதி அவர்கள் எப்படி இருந்தாங்க? பிரதிபா பாட்டீலுடைய அம்சம் எப்படி இருந்துச்சு? அப்ப அவர்கள்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள்? இவங்கெல்லாம் பெண்கள் ஆடையை மூடி அனைத்தையும் மறைத்து தன்னுடைய வாழ்க்கையில சக வாழ்க்கையில நடந்து கொண்டிருப்பதால் எந்த விதமான முன்னேற்றத்துக்கும் பாதிப்பு கிடையாது. ஆண்கள் மறைத்திருந்தாலே பாதிப்பு கிடையாது. ஆண்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தான்? சும்மா அரை டவுசர் தான். இன்னைக்கு பாண்டிச்சேரியில் அரை டவுசர் தான் போலீஸுக்கெல்லாம், கான்ஸ்டபிளுக்கெல்லாம். ஆனால் ஆண்களுடைய நிலை அரை டவுசரில் இருந்து ஃபுல் பேண்ட் ஆகி சட்டை ஆப் கையில் இருந்து ஃபுல் கை ஆகி இப்போ என்ன பண்ணுறான்? ஃபுல் கை வரைக்கும் சட்டையை போட்டுக்கிறான். காலில் சாக்ஸு ஷூ அதையும் மூடிட்டான். இப்போ இவனுக்கு முகம் மட்டும்தான் தெரியுது. இதுலேயும் இப்போ ஹெல்மெட்டையும் போட்டான், அது மூடிடுச்சு. இப்போ நம்ம நாட்டு பிரதமர் எப்படி எல்லாம் மறைச்சிட்டார், முகம் தெரியுது, கை மணிக்கட்டு தெரியுது. என்ன இதனால என்ன பிரச்சனை, என்ன பாதிப்பாயிடுச்சு அவருக்கு? ஒன்றுமே ஆகலை. அப்போ எப்பொழுதுமே நாம இதனால் நம் சமுதாயத்தில் முன்னேற முடியாது நினைத்திருக்க கூடாது. பெண்கள் அப்படி நினைக்கிறதால் தான் தன்னுடைய அழகை காட்டித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அந்த பெண்களுடைய தகுதியை இந்த சமுதாயத்தில் கேவலப்பட்டு போயிடும். நம்முடைய கண்ணியமும் ஒழுக்கமும் பேணப்பட வேண்டும். நாம் மதிக்கப்பட வேண்டும் என்றால், கௌரவமாக அழகான முறையில் நடக்க வேண்டும் என்றால் முகம் கைகளை தவிர மற்ற அனைத்தையும் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இது அவர்களை கொடுமைப்படுத்துவதற்கல்ல, அவர்களை காப்பதற்காக சொல்கிறது என்பதை ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களுடைய எண்ணத்தை பாருங்க. ஒருத்தர் பொறாமப்படுறாரு, முஸ்லீம்கள் தன்னுடைய மனைவியை யாரும் பார்க்காத அளவிற்கு அவர்கள் ஆடை போடுகிறார்கள், ஆனா நம்ம மனைவிகளை எல்லாம் அவங்க பார்க்கறாங்க இப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாரு. அப்ப நம்ம சொல்றோம், யாரை பார்த்தாலும் தப்பு தான், பார்க்க தவறான முறையில் பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு இப்படி கோபம் வருது இல்லை, நீங்களும் இப்படி வாங்கலை, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, உங்களை என்ன இதே கருப்பு ட்ரெஸ்ஸாக போட சொல்கிறோம், முகம் கை மணிக்கிட்ட தவிர மற்ற எல்லாத்தையும் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு மறைச்சிக்கங்களேன், மறைக்கிற மாதிரி வாங்கன்னு தான் சொல்கிறோமே தவிர ஒரு குறிப்பிட்ட கருப்பு ட்ரெஸ்ஸை போடுங்க அல்லது சிகப்பு ட்ரெஸ்ஸை போடுங்க அல்லது ஒரு வெள்ளை ஆடை போடுங்கன்னு ஒரு யூனிஃபார்மாக போட்டு விடுறோம் இல்லை. அப்போ நீங்கள் அதை செய்யாமல் நம்மளை பார்த்து பொறாமப்படுறது எந்த வகையில் நியாயம்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே மாதிரி ஆண்களும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒரு பெண்ணை ஆபாசமான நிலையில் ஒரு பெண்ணை பார்க்குறாங்களோ, அந்த மாதிரி ஈர்ப்புத்தன்மையாக ஒரு பெண்ணையோ ஒரு ஆபாச காட்சிகளையோ அவன் பார்க்கும் பொழுது அவனுடைய உடலில் ஆண்மை குறைவு ஏற்படும்ங்கிறது இன்னைக்கு விஞ்ஞானத்தில் சொல்கிறான். எந்த அளவு இருக்குன்னா, யார் ஆபாசத்தை அதிகமாக பார்த்து மூழ்கி விட்டார்களோ கூடிய விரைவில் அவன் ஆண்மை குறைவுக்கு ஆளாக்கப்பட்டு அவன் குடும்ப நருத்தரில் நிற்கிற அளவுக்கு இவன் மாறிடுறாங்கிற அளவில் அந்த உடலில் இச்சை நீரோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அவனுக்கு விந்து உற்பத்தியே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க விஞ்ஞானம் சொல்லுது. அப்போ ஆண்களுடைய பார்வையின் மூலமாக உடலுக்கும் கேடுதான். அப்போ அந்த அளவுக்கு ஏன் பெண்கள் அப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சாதாரணமான முறையில் இந்த முகம் கை மணிக்கட்ட தவிர மற்றதெல்லாம் மறைத்து போவேனால் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, சமுதாயம் பாதுகாக்கப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிறோம், இதனால பெண்களை நம்ம மூடியெல்லாம் மறைக்கிறது கிடையாது. எல்லா சமுதாயத்திலையும் விட முஸ்லீம் சமுதாய பெண்கள் இன்றைக்கு மக்கள்கிட்ட முன் தங்களுடைய எல்லா வேலையும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தையும் ஒரு காலத்தில் எடுத்துக்கங்க, இன்னைக்கு எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு போராட்டங்கள் என்று இந்து சமுதாயத்திலேயோ கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருந்தால் போராட்டங்களுக்கு வராங்களா? அதாவது மற்ற கடைகளுக்கு போகிறது, தெருக்களுக்கு போகிறது, ஷாப்பிங் போகிறது, சுற்றுலாவுக்கு போகிறது எல்லா மதத்தவர்கள்ட்ட இருக்குது, அதை விட்டுருங்க. போராட்டம் நடக்குது, பெண்கள் வராங்களா? வரதில்லை. ஆனால் முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள், பெண்கள் தான் அதிகம் இருப்பார்கள். ஒரு இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு தங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பில் ஜீவாதார கோரிக்கையாக இடஒதுக்கீடு தேவைன்னு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் பண்ணுறதற்கு 5 லட்சம் ஆண்கள் இருந்தாங்கன்னா 8 லட்சம் முஸ்லீம்கள் பெண்களாக தான் இருப்பாங்க. ஏன் வராங்க? சமுதாயத்தின் உரிமையை நிலைநாட்டும் விதமாக கோரிக்கை வைப்பதற்காக பெண்கள் ரோட்டில் களமிறங்கக்கூடிய வகையில் இந்த சமுதாயம் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியாக ஒரு சமுதாயத்தை நம்ம உண்டாக்கியிருக்கோம். இன்னைக்கு பள்ளிவாசலை நோக்கி, இப்போ கோயிலை நோக்கி ஆண்கள் பெண்கள் வராங்க, அதே மாதிரி சர்ச்சுகளை நோக்கி வராங்க. பள்ளிவாசலை நோக்கி ஆண்களும் பெண்களும் வரக்கூடிய அளவிற்கு இன்றைய சமுதாயம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எத்தனையோ பகுதிகளில் பெண்களுக்கான சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துவோம்.
பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் பெண்கள் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பெண்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கென்று தனி செக்ஷன் அமைத்து கொண்டு அவர்களுக்கு தனி வார இதழ்களை வைத்து அவர்களுக்கென்ற இணையதளங்களில் பல்வேறு மெருகூட்டக்கூடிய அறிவுரைகளை வைத்து பெண்களுக்கென்ற பல ஏற்பாடுகளை எல்லாம் இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. அதனால் பெண்களை முன்னுக்கு கொண்டு வரவில்லை என்பது ஒரு காலத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டங்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய அனைத்து பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தேவைகளாக இருந்தாலும் சரி, வந்து சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தாய்மார்கள் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு தகவலை பதிவு செய்து கொள்கிறோம். நீங்கள் இப்படி நினச்சிக்கலாம், சில முஸ்லீம் பெண்கள் மூஞ்சியை மூடிக்கிறாங்க, அப்போ கண்ணு மட்டும் தான் தெரியுது, அந்த அளவுக்கு ரொம்ப ஓவரா செக்யூரிட்டி பண்ணியிருக்கீங்களா, இது ஏன் அப்படின்னு நினைக்கலாம். அது இஸ்லாத்தில் சொல்லப்படலை. இது இவர்களாக தன் வசதிக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. எந்த அளவுக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்றால், முகத்தை மூடாதீங்க. சில பெண்கள் எதுக்கு முகத்தை மூடுறாங்கன்னா, அது 4 பேர் பார்ப்பாங்க, அதனால் முகத்தை மூடணும் என்று தன்னுடைய பெற்றோர்களால் தன்னுடைய பாரம்பரிய வழக்கத்தால் சொல்லப்பட்டதுனால முகத்தை மூடுவாங்க. சில பெண்கள் எதுக்கு முகத்தை மூடுவாங்கன்னா, கொஞ்சம் வயசு பெருசு மாதிரி தெரியும், தன்னுடைய கணவரோட கொஞ்சம் முதுமை மாதிரி தெரியும், அல்ல முகத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அவலட்சணமாக இருக்கும். அப்போ மூஞ்சியை பார்த்து நல்லா யாரும் நல்லா சொல்ல மாட்டாங்க. அல்லது மூக்கு ரொம்ப பெருசாக இருக்கலாம், அல்லது வாய் ரொம்ப பெருசாக இருக்கலாம், அல்லது பல்லு கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இருக்கலாம். ஒரு அவலட்சணத்தை மறைக்கிறதுக்காக சில பேர் மூஞ்சியை மூடுறாங்க. அப்படி முகத்தை மூடுறாங்களே அப்படிங்கிறதுக்காகவே அதை கண்டுக்க தேவையில்லை. நம்ம என்ன பார்த்துக்கோம், சரி பாவம் ஏதாவது நோய் இருக்கு போல, அதனால மூஞ்சியை மூடுறாங்கன்னு நினைச்சு என்ன செய்யணும், நம்ம கண்டுக்காம விட்டுறணும். ஆனால் இது இஸ்லாத்தில் இப்படி முகத்தை மூட வேண்டும் என்று சட்டத்தில் இருந்து சொல்லப்பட்டது கிடையாது. அவர்கள் தங்களுடைய சாதக பாதகங்களுக்காக வேண்டி முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். அது இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இஸ்லாமிய சட்டம் என்னன்னா, முகத்தையும் கை மணிக்கட்டையும் தவிர மற்ற அனைத்தையும் மூட வேண்டும், இதுதான் சட்டம். அந்த அடிப்படையில் இருந்தால் அது அனைத்து பெண்ணினத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கும். அது கருப்பு ஆடை மட்டும் இல்லை, எந்த ஆடை இருக்க இல்லாமல் ஒரு ஆபாச தூண்டும் வகையில் அதாவது ஆடை இருந்தும் நிர்வாணமான லேசான ஆடை இல்லாமல் ஒரு பார்ப்பதற்கு கண்ணியமான முறையில் எந்த ஆடையாவது சரிங்க இருந்தால் அதுதான் கண்ணியமான தன்மையாக இருக்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுதான் அதனுடைய விளக்கம். அடுத்த கேள்வி. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர்-ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வணக்கம், என் பேர் தனேஷ். சொல்லுங்க. நீங்கள் மேற்கு நோக்கி தொழுறது எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, நல்லது. சகோதரன் என்ன கேட்குறாருன்னா, முஸ்லீம்கள் அனைவரும் மேற்கை நோக்கி தொழுகிறீங்க, கிறிஸ்துவர்களுடைய ஆலயங்கள் அனைத்துமே மேற்கை நோக்கி இருக்கிறது. அதே மாதிரி இந்துக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோயில்கள் இருக்கும், அதை நோக்கி தொழுவார்கள். ஆனால் முஸ்லீம்களை பார்த்தால் படைத்தவன் ஒரு இறைவன் சொல்கிறீங்க, அந்த ஒரு இறைவன் எங்கும் இருக்கின்றான், ஆனால் முஸ்லீம்கள் அனைவரும் மேற்கை நோக்கி தொழுகிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்குற வகையில் தான் உலகம் அப்படி அமைஞ்சிருக்குது. உலகம்னா குறிப்பாக இந்தியாவில், தென்னிந்தியாவில் நம்ம மேற்கை நோக்கி தொழுது கொண்டிருப்பதால் அப்படி கேட்குறாங்க. இப்போ இதை பாரதியார் கூட பாடியிருக்கார். திக்கை வணங்கும் துர்க்கியர்கள்னு சொல்லுவார் இல்லையா? துர்க்கியர்கள்லாம் துர்க்கி சமுதாயத்திலிருந்து வந்தவங்க துலுக்கர்கள், முஸ்லீம்கள்ன்ற பேர் வச்சு அவர் சொல்லியிருக்காரு. துர்க்கி நாடும் முஸ்லீம் நாடாக இருக்கிறனால அவர் சொல்கிறாரு, திக்கை வணங்குறாங்க, அவங்க திசையை வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்கிறத கருத்தில் வச்சு அவர் சொல்கிறார்.
நாங்கள் திசையை வணங்குறது கிடையாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னவென்றால் இறைவனை வணங்குவது தான். அந்த இறைவனை வணங்குவதில் தனியாக ஒருவர் வணங்குவதை விட கூட்டாக வணங்குவதை இஸ்லாம் ரொம்ப சிறப்பு கண்ணியப்படுத்தி இருக்கிறது. கூட்டாக வணங்குவதற்கு என்ன தேவை? ஒரு கட்டுப்பாடு தேவை, ஒரு யூனிஃபார்மிட்டி தேவை. அதில் என்ன கட்டுப்பாடு சொல்கிறது என்றால், ஒருவர் தலைமை தாங்கி தொழ வைப்பார், அவருக்கு பின்னால் மற்றவர்கள் தொழ வேண்டும். அப்படி தொழுகிற பொழுது இதனால் ஏற்படுகிற சிறப்பு என்னவென்றால், என்னோடு தொழக்கூடியவன், எனக்கு முன்னால் தொழுபவன், எனக்கு பின்னால் தொழுபவன், பள்ளிவாசல் நான் வந்தால் 1 மணிக்கு தொழுகை இருக்குதுன்னு சொன்னால் நான் 1:05க்கு லேட்டாக வந்தால் நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பின்னாடி தான் நிற்கணும். என்னை விட எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் கடவுளை வணங்கக்கூடிய முன்னாடி வந்துட்டு அவன் முன்னாடி. யாருக்கு முந்தினார்களோ அவர்களுக்கு தான் அந்த பணி ஒரு பயன் கிடைக்கும்ங்கிற அடிப்படையில் இஸ்லாம் ஒரு கொள்கையை வகுத்திருக்கிறது. இப்பொழுது ஒரு மிக தாழ்ந்த ஒரு குலத்திலிருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு, நான் ஒரு உயர்ந்த குலத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு இருக்கட்டுமே. மிக தாழ்ந்த குலத்திலிருந்து ஒரு இஸ்லாத்துக்கு வந்தவராக இருந்து அவர் எனக்கு முன்னாடி அவர் தொழுது கொண்டிருப்பார். ஆனால் அவர் இறைவனுக்கு சிரமணிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நானும் இறைவனுக்கு சிரமணியும் போது என் தலை அவர் காலுக்கு இந்த பக்கம் இருக்கும். என் மனசில் என்ன உணர்வு வராது? இவருக்கு பின்னா நம்ம நிற்கிறோமே, இந்த உணர்வு வரவே வராது. என் கூட இருந்தாலும் வராது, முன்னாடி இருந்தாலும் வராது, பின்னாடி. இப்போ என்ன வரும்? எந்த விதமான கருத்து வேறுபாடு வராது. நம்ம எல்லாரும் ஆதமுடைய மக்கள். அதுக்குள்ளே என்ன மொழி வேறுபாடு, இன வேறுபாடு, நிற வேறுபாடு. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சவுதி மக்கா சேனல்லாம் நீங்கள் அரபியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள பல மொழிகளையும் பல நிறங்களையும் பல வகைகளிலும் பல கோத்திரங்களையும் வாழுகிற சமுதாயமெல்லாம் இறைவனை வணங்குவதற்காக அந்த சவுதி அரேபியாவில் மக்காங்கிற ஊரில் இருக்கிற அந்த முதல் இறையில்லம் இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து தொழுவார்கள். அதை நோக்கி ஹஜ் செய்ய போனார்கள்னா எல்லா குலத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. எந்த வேற்றுப்பாடு இருக்காது, எந்த ஏற்றத்தாலும் இருக்காது. யார் வேணால் இறைவனை வந்து தொழுகலாம். இந்த விஷயத்தில் எந்த விதமான நிற மொழி ரீதியான வேறுபாடு இல்லாமல் ஒரு தீண்டாமையை ஒழிக்கின்ற ஒரு சங்கமம், ஒரு சமத்துவ சங்கமத்தை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு தான் இந்த கூட்டு தொழுகையை இஸ்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அப்படி கூட்டு தொழுகை ஏற்படுத்தும் போது ஒருத்தர் அந்த திசையை பார்த்து தொழு, ஒருத்தர் இந்த திசையை பார்த்து தொழு, ஒருத்தர் இப்படி பார்த்து தொழுன்னு சொன்னால் ஒரு யூனிஃபார்ம் கிடைக்குமா? கிடைக்காது. ஒரே திசையை பார்த்து தொழுகணும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்படின்னா எல்லாரும் கிழக்க பார்த்து ஒரு இடம் தொழ வேண்டியதானே, அடுத்து தெற்க பார்த்து தொழ வேண்டியதானே நீங்கள் நினைக்கலாம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கட்டுப்பாடு தன்மை எப்படி வைத்திருக்குன்னா, உலகத்திலேயே இறைவனை வணங்குவதற்காக முதல் எந்த இறையில்லம் கட்டப்பட்டதோ அதுதான் காபத்துல்லா என்று சொல்வார்கள். அதாவது சவுதி அரேபியா என்கிற நாட்டில் மக்கா என்கிற ஊரில் உள்ள காபத்துல்லா. இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய வரைபடத்தில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு சின்ன பொட்டி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 20க்கு 20 உயரத்தில் பார்த்தீங்கன்னா 60க்கு மேற்பட்ட அடி கொண்ட அளவில் உள்ள ஒரு பெரிய ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தில் இந்த உலகத்தில் முதலில் படைக்கப்பட்ட ஆதம் என்கிற ஆதிபிதா, அந்த ஆதிபிதாவால் கட்டப்பட்ட ஒரு இறை இல்லம். அதற்கு பிறகு மக்களுக்கு உள்ள தொழுது கொண்டிருந்தார்கள். மக்களுடைய அந்த வருகையும் அந்த கூட்ட நெரிசலின் காரணமாக அந்த கட்டிடத்தை சுற்றி தொழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இறை கட்டளையின் அடிப்படையில் எப்படி சொல்கிறாங்க, அந்த இறை இல்லத்தை சுற்றி தொழுவார்கள். அங்கே திசை முக்கியம் இல்லை, அந்த இறை இல்லத்தை நோக்கி தொழுகணுங்கிறதா முக்கியமே தவிர திசை முக்கியம் அல்ல. இப்போ அந்த இறை இல்லம் உலகத்தில் உள்ள மக்களுக்கு எந்த திசையில் இருக்குதோ அந்த திசையை நோக்கி தொழுவார்கள். இப்போ நாமெல்லாம் காபத்துல்லா மக்காவில் இருக்கிற அந்த இறை இல்லத்தை நோக்கி தொழும் பொழுது நமக்கு வந்து சவுதி அரேபியா மேற்கு திசையில் இருக்குது, அரபிக்கடலுக்கு அந்த பக்கம் மேற்கு திசையில் இருக்கிறனா அவங்க இப்படி போய் தொழுதுட்டு இருக்கிறோம். சவுதிக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிழக்கு திசையை நோக்கி தொழுவார்கள். சவுதிக்கு இந்த பக்கம் இருந்தால் அவங்க தெற்கு திசையை நோக்கி தொழுவார்கள். சவுதிக்கு அந்த பக்கம் இருந்தால் அவங்க வடக்கு திசையை நோக்கி தொழுவார்கள். அப்போ திசை முக்கியம் அல்ல, அந்த பள்ளியை நோக்கி நாங்கள் தொழுகிறோம். ஒரு யூனிஃபார்மிட்டி, உலகமெல்லாம் அப்படி தொழுகிறதுக்கான முக்கியம். இன்னும் சொல்ல போனால் அந்த அளவிற்கு கூட உனக்கு நிர்பந்தம் கிடையாது என்று இஸ்லாம் ஒரு இடத்துல சொல்லுது. எப்போ சொல்லுது, நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறீர்கள், அப்பொழுது திசை எந்த திசை என்று உங்களுக்கு தெரியவில்லை, அந்த முதலில் கட்டப்பட்ட அந்த மக்காவில் உள்ள காபத்துல்லா எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் எந்த திசையாவது நோக்கி தொழுது கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. இப்போ நம்ம ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறோம், நான் மதிய நேரத்தை தொழுகணும், 1 மணி ஆச்சு, இப்போ ஃபோன் பண்ணிவிட்டு இப்போ எந்த ஊருக்கு ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது, இந்த திசையிலேருந்து எனக்கு எந்த திசை அப்படியே பார்த்துருக்க முடியும். நான் வந்து இறைவனை தொழுக ஆரம்பித்த உடனே ட்ரெயின் வேறு திசைக்கு போயிடும், டக்குன்னு மேற்கு திலக்கமாயிடும் அல்லது தெற்கா மாறிடும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அப்போ இறைவன் என்ன சொல்கிறான், ஐனமா துவல்லு சம்ம வஜுகுல்லா, எங்கே திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய திருப்தி உனக்கு கிடைக்கும். எப்போ நீ பயணத்தில் இருக்கும் பொழுது அந்த பள்ளி எங்கே இருக்குன்னு நீ தேட தேவையில்லை, நீ ஊரில் இருக்கும்போது அந்த பள்ளியினுடைய இடத்தை நோக்கி தொழு. ஆனால் நீ எந்த ஊரில் இருந்தாலும்
பயணத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது அந்த பள்ளி எங்க இருக்கு என்று உனக்கு தெரிய முடியாது. எனவே நீ எந்த திசையை நோக்கி வேணாலும் தொழுகலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப இதுல இருந்து என்ன கான்செப்ட்னா, திசையை நோக்குவது முக்கியம் அல்ல, அந்த இறையில்லத்தை நோக்குவதுதான் முக்கியம். அது ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக வேண்டி சொல்லப்பட்ட சட்டம். அது முதல் ஆலயம் என்பதால் அதை நோக்கி முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சீனு. என்னோட கேள்வி எதை பற்றி பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய திருமணங்கள் பற்றி. இந்த திருமணங்களில் வந்து ஒரு சில இஸ்லாமியர் வந்து நடக்கும்போது ஒரு சிலர் வந்து அந்த திருமணங்களை அட்டன் பண்ணுறீங்க, ஒரு சிலர் வந்து அட்டன் பண்ண மாட்டீங்க. ஏன் இந்த முரண்பாடு? சரி, சகோதரர் கேட்குறாருன்னா, திருமணங்களில் சில திருமணங்களுக்கு நாங்கள் வரமாட்டோங்கிறீங்க. குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சகோதரர்கள் அவர் சந்திச்சிருக்காரு போல இருக்கு. சில திருமணங்களுக்கு போகிறாங்க, சில திருமணங்களை பார்த்தா இல்லை அதுக்குள்ள நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு ஒதுங்கிக்கிறாங்க. ஏன்? ஒன்று திருமணம் சரியில்லைன்னு சொல்லுங்கள். என்ன திருமணம்னா இந்த திருமணம் செல்லாதுங்கிறீங்களா? ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீமையை நீங்கள் கண்ணால் கண்டீர்களானால் அதை உங்களுக்கு முடிந்தால் கையால் தடுங்கள், உங்களுக்கு முடியவில்லையானால் நாவால் தடுங்கள், உங்களுக்கு அதுவும் முடியவில்லையானால் மரணதால் வெறுத்து ஒதுங்கி கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்போ நம்ம வந்து இப்போ ஒருத்தர் புகைப்பிடிக்கிறாரு, புகைப்பிடிக்கிறவரை வந்து பிடிக்காதப்போ அப்படின்னு தட்டுற அளவுக்கு நமக்கு வயசு இல்லை, அல்லது அந்த அளவுக்கு நிலையும் இல்லை. அப்படி தட்டினா வந்து அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பார் போலீஸில். அப்படிப்பட்ட சூழலும் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? நாவால் சொல்லலாம், எப்பா பிடிக்காத, இப்படி நீ விடுறதுனால உனக்கும் உடலுக்கு கேடு, எனக்கும் உடலுக்கு கேடு, இது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், பொருளாதார வீழ்ச்சி, உன்னுடைய உடலை நாசமாக்கிறோம் என்று எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம். நாவில் சொல்லியும் கேட்கல, அல்லது நாவில் சொல்லவும் முடியல, சொன்னால் அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ நம்ம அங்கே நின்றுட்டு இது என்ன வில்ஸா அல்லது கோல்டு ஃப்ளாக்கா என்று கேட்டுருக்கிற நியாயமா? ஒதுங்கி வரணும். அப்போ அவர் என்ன பார்ப்பார்? இவரே நம்ம கூட இத்தனை நேரம் பேசினா டக்குன்னு ஒதுங்குறாரு. ஓ, இப்படி புகை பிடிக்கிறது பிடிக்கல, இனிமேல் இவர் இருக்கும்போதாவது நம்ம திருத்திக்குவோமே, கொஞ்சம் மாறி வருவார்ல. அவரை கொஞ்சமாவது சீர்திருத்துவதும் சீர்தூக்கி பார்ப்பதற்கும் எது உதவும் என்றால் நம்முடைய புறக்கணிப்பு உதவும். இந்த சமுதாயத்தில் வந்து பாவமான காரியங்கள் வளர்ந்ததுக்கே என்ன காரணம்? மக்களுடைய புறக்கணிப்பு இல்லாமல் இருக்கிறதா காரணம். இப்போ மக்கள் வந்து நீங்கள்லாம் வரதட்சணை வாங்க தூண்டுறீங்கன்னு சொல்லலை, நீங்கள் தூண்டாமல் தான் இருந்தீங்க. ஆனால் வரதட்சணை வாங்கியவர்களை எந்த வகையில் எதிர்த்தீர்கள்? நாமெல்லாம் வரதட்சணை வாங்குறவங்களை எப்படி எதிர்க்கிறோம்? வரதட்சணை எவ்வளோ பெரிய கொடுமை. அந்த பிள்ளைகிட்டேருந்து எந்த அடிப்படையில் இவன் பணம் வாங்குறான், நகை வாங்குறான், சீதனை வாங்குறான், அந்த பொருளாதாரத்தை வாங்குறான், வாங்கக்கூடிய நேரத்தில் இவ்வளோத்தையும் வாங்குறான். ஆனால் இந்த பெண் தான் இவனுக்காக எல்லாத்தையும் செய்கிறான். திருமணம் ஆனதுக்கு பிறகு 10 மாதம் சுமந்து இவன் ஒரு ஆம்பளை என்பதை இவனுக்கு ஒரு இன்சியலை கொடுத்து பேர் வாங்கி கொடுக்குறான்னு, அதுக்கு இந்த தாயுடைய உழைப்பு தான் காரணம். பிரசவங்கிற பேரில் மீண்டும் சவமாயிட்டு பிறக்கிறாளே, அந்தளவுக்கு ஒரு தியாகம் பண்ணுறா. அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்க்குறா, 2 ஆண்டுகள் பால் ஊற்றா, நல்ல முறையில் சீராட்டி பெரிய ஆளாக்குறா. இவ்வளோ பெரிய தியாகத்தை இந்த தாய் செய்கிறா. தன்னுடைய தாய் வீட்டிலேருந்து வந்திருக்கிறா. தன் தாய் பாசம், தந்தை பாசம், சகோதர சகோதரிகளின் பாச நேசத்தையெல்லாம் விட்டுட்டு வந்து தன்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய நாத்தனார்களை எல்லாம் தன்னுடைய சகோதரிகள் ஸ்தானத்தில் பார்த்து கொண்டு வாழ்றான்னு சொன்னால், அப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய தியாகத்திற்கு ஒரு செம்மலா இருக்கக்கூடியவளுக்கு இவன் தான் கொடுத்து திருமணம் முடிக்கணும். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? வாங்கி திருமணம் முடிக்கிறான். எந்த அளவு இருக்குன்னா, ஒரு கவிஞர் கூட சொல்லுவார், பல்லை காட்டி பணத்தை வாங்கி படுக்கைக்கு அழைப்பவள் விபச்சாரி என்று சொன்னால், படிப்பை காட்டி பணத்தை வாங்கி படுக்கைக்கு செல்லக்கூடிய நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. இதான் அவன் தான் இதே மாதிரி எல்லா வேலையும் செய்யக்கூடிய இவன் மட்டும் என்ன மாப்பிள்ளையாப்ப? இவன் செய்கிற வேலை இதே அநியாயமாக தான் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய வரதட்சணையின் காரணமாக முதிர் கன்னிகள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க. 35 வயசு 40 வயசு ஆகி கூட திருமணம் முடிக்க முடியாமல் இருக்கிறாங்க. சில பேர் வழி தவறி சென்று விடுகிறார்கள். சிலர் வந்து தன்னுடைய அந்த வயோதிகத்தின் காரணமாக ஒரு பெரிய ஒரு காலத்தில் வந்து ஒரு 10 பிள்ளை பெற்றா அரசனும் ஆண்டி ஆயிடுவான்னாங்க. இன்னைக்கு அப்படியே ஒரு பிள்ளை பெற்றாலே அரசன் ஆண்டி ஆயிடுவான். அந்த அளவுக்கு இருக்குது வரதட்சணை கொடுமை. அப்போ நம்முடைய பிள்ளைகளை பெற்று 4 பிள்ளையா 4 பொம்பளை பிள்ளையா, அந்த 4 பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுக்குறக்குள்ள இவன் என்ன ஆயிடுறான்? ஓஞ்சு போயிடுறான். 2 பொம்பளை பிள்ளை, 3வது பொம்பளை குழந்தை பிறக்குது, உயிரோடு புதைக்கிறான், அல்லது கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்கிறான். ஏன் இந்த அந்த பெண் குழந்தைய பெண் சிசு கொலை ஏன் அதிகமாக்கப்படுதுன்னு கேட்டால், இந்த மாதிரி வரதட்சணைங்கிற கொடுமையின் காரணமாக. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா கொடுமைக்கும் மூலதனமாக வரதட்சணை இருக்குது. வட்டிக்கு வாங்குறான், தன்னுடைய முதல் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வாங்கின வட்டியை அடைக்க முடியாமல் குடும்பமே தற்கொலை பண்ணுறாங்க. தற்கொலை நடப்பதும், தன்னுடைய மனைவி வீட்டிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வரதட்சணை போதவில்லை என்பதற்காக வேண்டி இன்னொரு திருமணம் செய்வதற்காக வேண்டி தன் மனைவியை கொலை பண்ணுறான். அதுக்காக வேண்டி ஸ்டவ் வெடிக்குதுன்னு கதை கட்டுறான். இப்படி ஸ்டவ் வெடிக்கிறதும் தற்கொலை நடக்கிறதும்
வட்டிக்கு வாங்கி வீட்டெல்லாம் வந்து ரொம்ப கேவலப்பட்டு நிற்கிறதும், இந்த பிள்ளைகளை பெற்றெடுப்பதால் ஏற்படுகிற, இந்த பெண் குழந்தையினால் ஏற்படுகிற இழிவை சுமக்க முடியாமல் பெண் குழந்தைகளை சிசுவோடு கொலை செய்வதும், இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அட, பெண் குழந்தைகள் வயிற்றில் இருப்பது ஆணா பெண்ணா என்று எடுத்து சொல்வது சட்டப்படி குற்றம்னு ஆஸ்பத்திரியில் போர்டு போட்டுருக்காங்க. அப்படி போடவர்கள் திருமணம் செய்யும் போது வரதட்சணை வாங்குவது சட்டப்படி குற்றம், என்னை அழைக்காதீர்கள் நம்ம சொல்லியிருக்கிறோமா? என்ன பார்க்குறோம்? இவரை நம்ம தப்புன்னு சொல்லிட்டோம்னா நம்மளை பகைச்சிக்குவாரு, நமக்குள்ள உள்ள முகபத்து, ஒரு சந்தோஷம், மன திருப்தி போயிடும், ஒரு இணைப்பு பிரிஞ்சிரும், எனவே இவர் கூட நம்ம பேச முடியாமல் போயிடும், ஒரு சகவாசம் கெட்டுரும், அதனால அவரை ஆதரிப்போம், அவரை அங்கீகரிப்போம்னு நினச்சி விடுறோம். அவருடைய தவறுகள் நம்ம எப்படி ஆதரிக்கிறோம்? அவர் கூட போய் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வந்துடுறோம், திருமண விருதில் கலந்துக்கிறோம். இல்லாட்டி நாளைக்கு நம்ம திருமணத்துக்கு அவர் வரமாட்டாரு, இப்படியெல்லாம் விளங்கி கொண்டு செய்கிறோமே. இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இஸ்லாத்தினுடைய அந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஃபாலோ பண்ணா, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட வைக்கிற பொழுது, வரதட்சணை வாங்குவது குற்றம், அது பாவம், அது பாவம் என்று சொல்வதோ நிறுத்தி கொள்ளாமல், நான் வரதட்சணை இல்லாத திருமணத்தை தான் முடிப்பேன் என்கிற ஒரு உறுதியோடு இருக்கிற இளைஞர்களை பெற்று இந்த இயக்கம் உருவானது. அப்பொழுது அந்த சமுதாயத்தில் என்ன விமர்சனம் செய்தார்கள் என்றால், இவங்கெல்லாம் ஆண்மை இல்லாதவங்க, எது வேணாங்கிறாங்கன்னா ஏதோ குறை இருக்குத்தானே செய்யும் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். அதையும் சகித்து கொண்டு அந்த விமர்சனத்தையும் தாண்டி வரதட்சணை வாங்கும் திருமணங்களில் நாங்கள் கலந்து கொள்ளவும் மாட்டோம். எங்கள் எதிர்ப்பு எப்படி காட்டுவோம்? நாங்களும் வரதட்சணை வாங்க மாட்டோம், எங்களால் முடிந்த வரைக்கும் வரதட்சணை வாங்காத சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவோம். அதையும் மீறி வரதட்சணை வாங்கி ஒரு திருமணம் நடத்தப்பட்டால் தவறு என்று நாங்களே தெரிந்து கொண்டு அந்த தவறை ஆதரித்து அதில் கலந்து கொள்ள மாட்டோம்ங்கிற ஒரு உறுதிமொழியோடு இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இந்த அமைப்பின் நிர்வாகிகள் யாராவது வரதட்சணை திருமணத்தில் கலந்துட்டான்னு வைங்க, அன்னைக்கே சீட்டு கிழிஞ்சிரும். ஏன்னா அதோட போஸ்ட் காலி. ஏன்னா ஒரு சமுதாயத்தில் எது தப்பு என்றதை வந்து தட்டி கேட்டு அல்லது அதிலிருந்து திருத்த வேண்டிய ஒரு பொறுப்பாளராக இருந்து கொண்டு நீயே தப்பை ஆதரித்து செய்தால் உனக்கும் அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லை என்று அவரை தூக்கி எறியக்கூடிய வகையில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி என்றால், தமிழகத்தில் வரதட்சணை திருமணம் என்று வந்தால் அதில் இந்த இளைஞர்கள் பங்கிட மாட்டார்கள், அதில் பங்களிப்பு செய்ய மாட்டார்கள், அதில் கலந்து கொள்ள மாட்டார்கள் அளவில் இந்த சமுதாயத்தில் ஒரு புரட்சியாக நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் பெண்களும் வரதட்சணை இல்லாத முறையில் அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில், இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால், நீங்கள் மனம் முடிக்கும் பெண்களுக்கு மனக்கொடையை அள்ளி கொடுங்க, அவர்கள் என்ன மனக்கொடை வேணும்னு விரும்புகிறாங்களோ அவ்வளவையும் அள்ளி கொடுத்து திருமணம் முடியுங்கள்னு சொல்லக்கூடிய வகையில் மனக்கொடையை கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி உருவாக்கும் காரணத்தினால்தான் நாங்கள் பார்க்கும் வகையில் சீதனம் இல்லாமல், சீர்வரிசை இல்லாமல், பொருளாதாரம் பணமாக கொடுக்காம, பொருளாக கொடுக்காம, எந்த விதமான மூட நம்பிக்கைகளில் ஈடுபடாமல் சரியாக நடத்தப்படுகிற திருமணத்துக்கு நாங்கள் போய் கலந்துக்குவோம். இல்லைன்னா அதை நாங்கள் தடுப்போம். தடுப்பது சட்டப்படி தடுக்க இயலாது, அதனால் அறிவுரை மூலமாக தடுப்போம். அறிவுரை அவர்களுக்கு பலனளிக்காவிட்டால் எங்களவில் நாங்கள் தவிர்ந்து ஒதுங்கிக் கொள்வோம். ஏன்னா நாம் தவிர்ந்து ஒதுங்கிக் கொள்வதாவது ஓரளவு அந்த பாவத்தை விட்டு மக்களை காப்பாற்றுமே என்பதற்காக நாங்கள் செய்கிறோம். இதனால்தான் நாங்கள் சில திருமணங்களை புறக்கணிக்க வேண்டி இருக்கிறது. சில திருமணங்கள் நியாயமாக இருக்குது, வரதட்சணை இல்லை, சீதனை இல்லை, சீர்வரிசை இல்லை, திருமணம் முடிச்சதுக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த பெண் வீட்டார் கட்டல், பீரோ, நகைங்கிற மாதிரியான எந்த விதமான இது உபசரிப்பு இல்லை, அவனுக்கு வந்து தலைப்பெருநாளுங்கிற பேரில் எந்த விதமான ஒரு பங்களிப்பு இல்லை, கண்ணியமான முறையில் இருக்கப்படுது, நல்ல திருமணம் தான் என்று நாங்கள் உணர்கிற பொழுது அதை வந்து மக்களுக்கு ஆர்வப்படுத்தணுமா இல்லையா? பாருங்க, திருமணம்னா இப்படி பண்ணுங்க, ஆடம்பரம் இல்லாமல், மக்களுக்கு சுமை கஷ்டப்படுத்தாமல், மக்களுக்கு செலவு வைக்காமல், அந்த பெண் வீட்டாரை கொடுமைப்படுத்தாமல், திருமணம்னா இப்படி இருக்கணும் என்று ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி அந்த திருமணத்தை நாங்கள் கலந்து கொள்கிறோம். இந்த திருமணங்களை, வரதட்சணை திருமணங்களை எதிர்ப்பதற்காக வேண்டி அதில் நாங்கள் கலந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். அடுத்த கேள்வி. ஆக்சுவலி என் பேர் சிவகுமாருங்க. சரி, பேசிக்காக வந்து நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா, அப்படி தான் ஒரு பேசிக் என்னோட பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது. இஸ்லாம் சொல்லுவது ஒரே ஒரு பிறவின்னு சொல்லுது. ஆனால் குழந்தை பிறக்கும் போதே ஒரு குழந்தை ஊனமுற்றா பிறக்குது, ஒரு குழந்தை பெரிய அரண்மனையில் பிறக்குது. இந்த ஏற்றத்தாழ்வு வந்து இந்து மதம் சொல்லுது, முற்பிறவி செய்த பலன் இந்த பிறவி அனுபவிக்குது. நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ அது இப்போது நம்ம அனுபவிப்போம், இல்லைன்னா அடுத்த பிறவிகளுக்கு அனுபவிக்கிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்லுது வந்து ஒரே ஒரு பிறவி தான் இருக்குது. அப்போது அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த குழந்தை ஊனமுற்றா பிறக்குது தான் அல்லாஹ் படைக்கப்பட்டதா,
இல்லை மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்கு, அது எது நல்லது கெட்டது தெரியல, அது எப்படி சொர்க்கத்துக்கு வரும்? ஒரு மனிதன் 6 அறிவு இருந்தால்தான் அந்த சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனால் எப்படி மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னா அது தன்னால் அது எப்படி பேச முடியும் அப்படின்னு அந்த குழந்தை இருக்கு. ஆனால் ஆழ்ந்த ஒரு கருத்தில் என்னன்னா, ஹிந்து மதத்தில் வந்து முற்பிறவியில் நம்ம செய்த பலன் இந்த பிறவியில் அனுபவிக்கிறோம்னு அப்படி இருக்குது. அந்த பர்த் வந்துட்டே இருக்கு. பட் யூஆர் சேயிங் தட் இஸ் ஒன்லி ஒன் பர்த். இந்த பிறவியில் நாம் எவ்வளோ நன்மை செய்கிறோமோ அது நம்ம சொர்க்கத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு இருக்கு. இது என்னோட கருத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் ஒரு பேசிக் ஆஃப் மை தாட். சகோதரர் வந்து ரொம்ப அருமையாக கேட்டிருக்காங்க. ஒரு மனிதன் ஊனமாக பிறக்கின்றான், ஊனமாகவே இறக்கின்றான். ஆனால் இன்னொருத்தன் நல்ல சுகாதாரமாக பிறக்கிறான். அப்போ ஒருத்தன் குருடனாக பிறக்கிறான், வளர்றான், வாழ்கிறான், இறக்குறான். ஒருத்தன் கண் பார்வை உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் இதுக்கு வந்து நம்ம கேட்டால் ஒரு பிறவி தான் இருக்குன்னு சொன்னால் இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடே இல்லாமல் போயிடுச்சு. கடவுளால் படைக்கப்பட்டவன் இப்படியா வாழ்ந்து சாகணும் இப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் இந்து மதத்தில் பார்த்தோம்னா அது ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து பழியாக இருக்குது என்று சொல்லும் பொழுது சரி ஒரு திருப்தியாக இருக்குது. ரைட்டு, போன ஜென்மத்தில் என்ன செஞ்சானோ ஏதோ இப்படி இருக்கே அப்படின்னு வரும் பொழுது அப்போது மறுபிறவி அல்லது முன்பிறவிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து விட்டால் இது போன்ற கேள்விகளுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரெமெடி இருக்கிறது, பதில் சொல்லிடலாம். மறுபிறவின்னு ஒன்று இல்லாவிட்டால் இப்போ இதுக்கு என்ன கேள்வி, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மறுபிறவி இருக்கா இல்லையா, அது இருப்பதற்கு சாத்தியக்கூறு உண்டா, சயின்ஸ் பூர்வமாக அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அப்போ ஒரு பிறவி தான் என்றால் இந்த ஊனப்பிறவிகளுக்கு என்ன பதில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மறுபிறவியை பொறுத்த வரைக்கும் தர்க்க ரீதியாகவே நம்ம அது சாத்தியம் இல்லை என்பதை நம்ம உணரலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து மறுபிறவியினுடைய கான்செப்ட் என்னென்னா, போன வருஷத்தில் நாயாக ஒருத்தன் பிறக்கிறான், அதே நேரத்தில் ஒருத்தன் மனிதனாக பிறக்கிறான். அந்த மனிதன் அந்த நாயை கடுமையாக கொடுமைப்படுத்தி விட்டு சாகடித்து விடுகிறான். இந்த வருஷத்தில் இவன் நாயாக பிறப்பான். நாயாக பிறந்தவன் மனுஷனாயிருவான். அந்த நாயை அடித்து கொன்றவன் நாயாக பிறப்பான். இப்போ இந்த நாயை அவன் அடித்து கொள்வான். ஏன்னா போன வருஷம் அவன் நாயாக பிறந்து அடி வாங்கியிருக்கிறான். இவன் அடி வாங்கிட்டு இருக்கிறான், போன வருஷம் மனுஷனாக பிறந்து இந்த நாயை அடித்திருக்கிறான். இதுதான் அந்த பிறவியுடைய கான்செப்ட். இப்போ நீங்கள் உலக அளவு நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வந்து 710 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ உலக அளவில் வந்து மறுபிறவி என்ற ஒரு கான்செப்ட் செல்லுபடியாகும் என்றால் போன ஜென்மத்தில் 100 கோடி இருந்தால் இன்றைக்கி 100 கோடி வரணும். போன ஜென்மத்தில் 200 கோடி என்றால் இன்றைக்கி 200 கோடி வரணும். ஆனால் 2 பேரில் இருந்து தொடங்கின உலகம் விஞ்ஞான ரீதியான ஒரு கண்டுபிடிப்பில் 2 பேர் மூலமாக பல்கி பெருகின இந்த உலகம் 710 கோடி ஆகிறது. இன்னும் சில பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் பல்காக அப்படியே மாற்றம் அடைந்து வரல. சில ஆடுகள் இறக்கிறது, அதே மாதிரி சில ஆடுகள் உற்பத்தி ஆகணும் அல்லது சில மனிதர்கள் உற்பத்தி ஆகணும். அப்போ நம்ம கணக்கு போட்டு பார்த்தா ஆடுகள் எத்தனை பேர் இறக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான மனிதர்கள், மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்ற மாதிரி ஆடுகள், கால்நடைகள் எத்தனை பேர் அதற்கேற்ற மாதிரி மனிதர்கள் என்று கணக்கு போட்டு பார்த்தால் அந்த கணக்கிலேயே உலகம் இயங்கவில்லை. வரிசையில் 710 கோடிக்கு மேல் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், மாண்டு விடுகிறார்கள். அதே மாதிரி வந்து கணக்கு வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு, அந்த கால்நடைகள், அந்த நாய், பன்றி, கழுதை, குதிரை, பறவைகள், நம்ம கொசு கூட அடிச்சிருப்போம். அந்த கொசு கூட இப்போ அடுத்த மனுஷனா வந்து நம்மளை அடிக்க நம்ம கொசுவை வரணும். அப்போ மனித குலத்தினுடைய இந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கணக்கு போட்டு இத்தனை கோடி பேர் வாழ்ந்தார்கள். இப்போ இத்தனை கோடி பேருக்கு இத்தனை கோடி பேர் வரப்போகிறார்களா? அதனுடைய முடிவு காலம் என்ன? அப்போ எப்பொழுது இந்த முடிவு காலத்தில் அந்த வேற வேற ஜீவராசிகள் மனிதனாக வரப்போகிறது என்ற கணக்கில் இது நாள் வரைக்கும் அப்படி வந்திருக்க முடியுமா என்றால் இந்த மாதிரி மறுபிறவிக்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறும் இல்லை என்று தான் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அது நியாயமாகவும் இருக்காது. எப்படின்னு கேட்டால், என்னை வந்து ஒருத்தர் அடிக்கிறார். ஏன் அடிச்சிங்க? நீ நேற்று தூக்கத்தில் கெட்ட வார்த்தை பேசினாய், அதனால் உன்னை அடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, கெட்ட வார்த்தை பேசும்போது நான் விளங்கி புத்தி சுபாவமோடு இருக்கணும். அப்போ தான் நான் கெட்ட வார்த்தை பேசுனது தப்புன்னு நீங்கள் என்னை உணர்த்துவதற்கு அடிக்கலாம். தூக்கத்தில் நான் ஏதாவது உளறி இருக்கிறேன், அதுக்காண்டி இப்போ அடிக்கிறீங்க, அது எந்த வகையில் நியாயம் நம்ம கேட்போமா இல்லையா? சரி, மறுபிறவி வேணாம். நான் வந்து ஒரு 7 வயசு, ஒரு 5 வயசில் விவரம் தெரியாத வயசில் வந்து போடா நாயன்னு ஒருத்தன் திட்டிருப்பேன். 25 வயசில் நல்லா இருக்கியா, இங்கே வா போடா நாயே அப்படின்னு திட்டுறேன். என்ன காரணம்னா, நீ 5 வயசாக இருக்கும்போது என்னை திட்டினேன், அதனால் நான் ஏதோ விளையாட்டுத்தனம்ல எங்கள் தகப்பனார் போடானேன்னு சொல்லியிருப்பார். திட்ட சொன்னதால் நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு என்னங்க இப்போ நான் என்னங்க பாவம் பண்ணேன்? இப்போ நான் விவரம் இருந்திருக்கேன், யார் பெரியவங்க யார் சின்னவங்க, யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யார்கிட்ட கண்ணியமாக பேசணும், இப்போ தானே எனக்கு தெரியும். தெரிஞ்ச வயசில் என்ன தண்டிங்க, தெரியாத வயசில் என்ன ஏன் தண்டிக்கிறீங்கன்னு நம்ம கேட்போமா இல்லையா? ஒரு தூக்கத்தில் இருந்து செய்யப்பட்ட குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அதே மாதிரி ஒரு சிறுமையில் ஒரு விவரம் அறியாத வயசில் செய்த குற்றத்துக்கு தண்டிக்கப்பட்டால் நம்ம மறுக்கிறோம். ஆனால் என்னுடைய பிறவி, நான் கடந்த பிறவியில் நான் ஆடாகத்தான் பிறந்தேன், என் கழுத்தை அறுத்துட்டாங்க,
என்று நான் இந்த பிறவியில் வந்து என்ன நான் வந்து மீண்டும் மனிதனாக வந்து அடுத்த ஒருத்தனை போன பிறவியில் மனிதனாக பிறந்தவன் இந்த பிறவியில் ஆடா வந்து உன்னை ஏன் அறுக்கிறேன் தெரியுமா, நீ போன பிறவியில் மறுசு நான் வந்திருக்கேன்னா அது எந்த வகையில் நியாயம்? போன பிறவியில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கே தெரியாதே. தூங்கி எந்திரிச்சவனை தண்டிக்கிறதே அநியாயம் வரும் பொழுது, தூக்கத்தில் செய்த குற்றங்களை தண்டிப்பது அநியாயம் என்று வரும் பொழுது, போன பிறவியில் இவ்வாறு செய்தாய் எனவே அதற்கு இந்த தண்டனை, அப்படித்தான் பழிபாவம் நடக்கிறது என்று வந்தால் நிலைமை என்ன? இப்போ உதாரணத்துக்கு இப்படி வைத்துக்கொள்வோமே, வந்து 5000 பேர் சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க, அல்லது ஒரு 1000 பேர் வந்து ஒரு ட்ரெயினில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் குண்டு வச்சு அழிச்சிட்டான், சரியா? குண்டு வச்சு அழிச்சவன் இப்போ நம்ம என்ன நினைக்கணும்? இப்போ ஆறுதல் படுத்துவதற்கு என்ன சொல்லணும்? இந்த 1000 பேரை குண்டு வைத்து அழித்தவன் ஏன் அழித்தான் தெரியுமா? போன பிறவில இந்த 5000 பேர் ஒன்று சேர்ந்து இந்த பையனை கொண்டுட்டாங்க. சரி, 5000 பேர் சேர்ந்து எப்படி இவனை கொண்டாங்க? அதுக்காக வேண்டி இவன் இப்படி பழி வாங்குறான்னு தான் வருது. எல்லாத்துக்கும் முன்பிறவி காரணம் தானே. போன ஜென்மத்தில் இந்த 5000 பேரும் சேர்ந்து இவனை கொன்னார்கள், அதனால் இந்த 5000 பேரை இவன் கொண்டிருக்கிறான். இதில் ஏதாவது பொருந்துதா? நம்ம ஒன்றுக்கு ஒன்று அடிக்கிறது ஓகே, நான் ஒன்றுக்கு 1000 பேர் அடிக்கிறது ஓகே. 1000 பேர் என்ன அடிக்கிறது எப்படி வரும்? எப்படி திட்டமிட்டு கொள்ள முடியும்? யோசிங்க. 5000 பேர் சேர்ந்து அல்ல 10,000 பேர் சேர்ந்து என்னை கொன்றார்கள், அதனால் மறுபிறவி எடுத்து அந்த 10,000 பேரை நான் கொள்கிறேன்னு எப்படி வரும்? ஒருவேளை இருக்கலாம், ஒரு 5000 பேர் சேர்த்து 50,000 பேரை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க, ஒரு பையன் வந்தான் இந்த 5000 பேரை கொண்டான்னு, இது ஒரு கான்செப்ட். 5000 பேர் என்ன கொன்னீங்கல்ல, நான் ட்ரெயினில் 5000 பேரா பிரிஞ்சு பயணம் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்போ நீங்கள் 5000 பேர் ஒரு ஆளாக மாறி எனக்கு குண்டு வச்சிங்கள, இந்த ஜென்மத்தில் அந்த 5000 ஒரு ஆளாக இப்போ நான் மாறிட்டேன், நீங்கள் 5000 பிரிஞ்சிட்டீங்க, நான் உங்களை கொள்றேன்னா எப்படி பொருந்தாது. அப்போ கான்செப்ட் எப்படின்னா, ஒருவன் சுயநினைவு இல்லாத பொழுதும், தூக்கத்தில் இருக்கும் பொழுதும், மறதியில் இருக்கும் பொழுதும், விவரம் அறியாத பொழுதும் செய்த குற்றங்களுக்கே தண்டனை இல்லை என்று வரும் பொழுது, போன பிறவியில் என்னவாக இருந்தேன் என்று தெரியாத பொழுது சில பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு நாய் அடிச்சிட்டாரு, இன்னொரு பன்னி அடிச்சிட்டாரு. என்ன காரணம்? அந்த நாயும் இந்த பன்னியையும் இவர் ஏன் அடிச்சா தெரியுமா? இவர் போன ஜென்மத்தில் ஒரு நாயாக இருந்திருப்பார், அதனால இவர் ஒரு அடி வாங்கியிருப்பார், அதனால இப்போ திருப்பி அடிக்கிறார். ஓகே, பன்னி அடிச்சார், அப்போ இதுக்கு என்ன காரணம்? அவள் போன ஜென்மத்தில் பன்னியாக இருந்ததுனால இப்போ வந்து அவர் திருப்பி அடிச்சிருக்கார். அப்போ நாயாக இருந்தாரா பன்னியாக இருந்தாரா? கேள்வி வரத்தானே செய்யும். நான் வந்து ஒரு ஆட்டை கொள்றேன், ஆடு வந்து என்ன காரணம்னா போன ஜென்மத்தில் நான் ஆடாக இருந்ததுனால், ஆடு மனிதனாக இருந்து என்னை கொன்றதால் கோபத்தில் இன்னைக்கு நான் கொள்றேன். என்ன காரணம்? இது போன ஜென்மத்தில் மனுஷனாக இருந்து என்னை கொள்ளுச்சு, அது கொள்றேன். நான் 10 ஆடில் கொள்றேன், இப்போ நான் போன ஜென்மத்தில் 10 ஆடாக இருந்தேனா? கேள்வி வருது. சரி, ஆடை மட்டுமா கொள்றேன், ஒரு மாட்டையும் கொள்றேன். இப்போ கோழி கடைக்காரர் 200 கோழியை கொள்றாரு, திடீர்னு ஒரு வாத்து வருது, அதையும் கொள்றாரு. போன ஜென்மத்தில் அவர் வாத்தா இருந்தாரா கோழியா இருந்தாரா? இப்படியெல்லாம் பார்த்தால் போன ஜென்மத்தில் அந்த மறுபிறவி என்ற கான்செப்ட் எந்த விதமான தர்க்க ரீதியாகவும் பொருந்தப்படவில்லை என்பது தெளிவாகிறது. சரி, அடுத்து இப்போ ஒரு பிறைன்னு வைத்துக்கொள்வோம். இஸ்லாம் சொல்றது என்னன்னா, இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தால் என்ன சம்பாதித்தாய், எவ்வளவு சேகரித்தாய் என்பதை துல்லியமாக இறைவன் கணக்கிட்டு உனக்கு அது பதில் கொடுப்பான். இதுதான் இஸ்லாத்துடைய கான்செப்ட். நாளை மறுமையில் எழுப்பப்படும் பொழுது ஒன்றுமே அறியாத நிலையில் எழுப்ப மாட்டான். நீ இந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறாய், இவ்வளவு நடந்திருக்கிறது, இவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது, நீ செய்த குற்றங்களுக்கு இவ்வளவு தண்டனை, அல்லது நீ செய்திருக்கிற நன்மைக்கு இவ்வளவு கூலி, இப்படி இஸ்லாம் சொல்லிடும். ஆனால் சகோதரி எதற்கு இந்த கேள்வியை கேட்குறாங்கன்னா, ஒருத்தர் ஊனமாக பிறக்கிறார், அவருக்கு ஆறுதலாகவாவது இந்த போன பிறவியை சொல்லியிருக்கலாம். இப்போ ஒரு பிறவி தான் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஊனத்திற்கு என்ன ரெமெடி இருக்கிறது என்று கேட்டால், நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழும் மனிதர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு குறையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு குறையில் படைக்கப்பட்டு இருப்பதுதான் இந்த உலகம் இயங்குவதற்கான அறிகுறியும் அடையாளமும். இந்த உலகத்தில் நம்ம அனைவரையுமே இறைவன் வந்து பணக்காரராக படைச்சிட்டாருன்னு வைங்க, அதனால் உலகம் இயங்குமா? யார் யார்ட்டையாவது உதவி கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். சிலரை ஏழையாக வைத்ததுனால தான் உலகமே இயங்குது. இப்போ எனக்கு சட்டை தேவை, சட்டை தேவைன்னா இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கணும்னா, ஒருத்தன் என்னை விட ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு டெய்லராகவோ அல்லது என்னுடைய காசை வைத்து அவன் பிழைப்பு நடத்தக்கூடியவனாக இருந்தால் எனக்கு சட்டை தைச்சு கொடுப்பான். அவனும் கோடீஸ்வரன், இவன் எல்லாம் எஜமான். இப்போ நான் யார்கிட்ட போய் சட்டை தைக்க? நானே வயல்வெளியில் போய் விவசாயம் பண்ணி காட்டன் ரெடி பண்ணி அந்த பஞ்சை துணியாக்கி அந்த துணியை தைச்சு தைக்கிறதுக்கு மிஷின் வேணும், மிஷின் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுவும் முடியாது. இப்போ பஞ்சத்தான் வச்சு வாழணும், இல்லாட்டி இலையை கட்டிட்டு தெரியணும். இது முடியுமா உலகத்தில்? சோறு திங்கிறதுக்கு என்ன? யார்ட்டும் கேட்க இல்லாது. நானே போய் விவசாயம் பண்ணி நானே சாப்பிடணும், அதுக்குள்ளே வாழ முடியாது. மனிதன் இன்றைக்கு ஒவ்வொரு அணுவுக்கும் அடுத்தனுடைய உதவி எதிர்பார்க்கிற காரணம் அவன் இவனுடைய வெகுமதி எதிர்பார்த்திருக்கிறான். அப்போ உலகம் இயங்குவதற்கு இந்த ஏற்றத்தாழ்வு தான் முக்கியம். ஏற்றத்தாழ்வு இருந்தால்தான் உலகமே இயங்கவும் முடியும். இப்போ வந்து டாக்டர் எப்போ வாழ்வார்? நோயாளி தான் வாழ்வார். எல்லாருக்கும் நோய் நிவாரணம் ஆகி போச்சு. டாக்டர் பொழைப்பாரா? படித்த படிப்புக்கு புண்ணியம் என்ன?
அவர் அன்னைக்கு வந்து பிழைப்பார். சரி, அப்போ பழக்கடைக்காரன் என்னைக்கு பிழைப்பான்? கடுமையான குளிர், மழை, வெயில் தாண்டம் மாடிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு பழக்கடைக்காரனுக்கு வியாபாரம் ஆகுது? ஒன்றும் ஆகாது. வெயில் காலம் வந்தால் இங்கே வியாபாரம். இந்த மாற்றங்கள், சமூக நிலை மாற்றங்களும் சூழல் மாற்றங்கள் வரும்பொழுது தான் ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரங்கள் அதில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இறைவன் நமக்கு ஒரு குறை வைத்திருக்கிறானே, நாம் மனித தன்மை விட்டு அப்பாற்படாமல் இருப்பதற்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமே. இப்போ நமக்கு எந்த குறையும் இல்லைன்னு வைங்க, அவன் எப்படி வானத்துக்கு பூமியும் பேசுவான் பாருங்க. அவன் திடீர்னு அவனுக்கு ஒரு சின்ன குறை இருந்துச்சுன்னு வைங்க, அப்பப்போ நான் ஒரு மனிதன் தான், நானும் ஒரு குறை உள்ளவன் தான், அவனை தன்னுடைய கட்டுப்படுத்தி கொள்வதற்கு இது ஒரு பெரிய ஒரு வழிவகை செய்யும். சில பேர் என்ன நினைக்கிறோம்னா, கண் தெரியாத ஒரு குருடனை பார்த்துட்டு எவ்வளோ குறையில் இருக்காருன்னு நினைக்கிறோம். வெளிப்படையாக பார்க்கும்போது அவர் ஒரு குறையில் இருக்கிறார். ஆனால் அதை விட பல குறை பலருக்கும் இருக்கிறது. சில பேர் நல்லா பேசுவாங்க, எழுதவே தெரியாது. சில பேர் நல்லா எழுதுவாங்க, பேச வராது. அவன் என்ன நினைப்பான்? நான் எழுத்தாற்றலால் இந்த உலகத்தையே விலைக்கு வாங்குற அளவுக்கு அள்ளி அள்ளி பத்திரிகை எழுது அதுன்னு எழுதிக்கிட்டு இருக்கிறேன். வாய் விட்டு நான் தான் எழுதுனேன்னு சொல்ல கூட நமக்கு தைரியம் வர மாட்டேங்குது. சபை கூச்சமா இல்லை இருக்குது, மேடை நின்று அப்படி கால்லாம் அதிருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பதறுவார். ஏன்னா அவருக்கு அந்த குறை இருக்கும். சில பேருக்கு வந்து எழுத அழகா தெரியும், நினைவாற்றே இருக்காது. ஒருத்தன் சொல்லி கொடுத்து எழுதிட்டு இருப்பார். வேலைக்கு வச்சிருக்காங்க இப்படி எழுதிட்டோம் மிஷின் மாதிரி. சில பேர் அழகா டைப் அடிப்பாங்க, ஆனா என்ன டைப் அடிச்சுன்னு கேட்டா மறந்துடுவாங்க. கடவுள் அப்படி அவங்களுடைய விரல் தான் பார்க்கும், கண்ணு பார்க்காது. அந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க. அப்ப இறைவன் என்ன பண்றாருன்னா, ஒரு மனிதனுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுக்கறது இல்லை, சில ஆற்றல்களை எடுத்து தான் கொடுக்குறான். சில பேர் வந்து எத்தனையோ இருப்பாங்க, கடுமையான கோபக்காரனா இருப்பான், ஒரு குறை இருக்கும். இந்த குறையோடு தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதே நேரத்தில் இறைவன் யாருக்கு எந்த குறையை கொடுத்தானோ அது உலகம் இயங்கணும்ல. குறையை கொடுத்ததுனால தான் சில நிறைகளையும் நல்ல ஒரு வாழ்க்கை முறைகளையும் உலகத்தில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த குறையினால்தான் மனுஷன் நிறைய கஷ்டத்தில் உழண்டு சமூக முன்னேற்றத்தை படுத்திக்கிட்டு இருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்கிறான் தான், இன்னைக்கு ஒவ்வொரு குடியரசு தினமோ சுதந்திர தினமோ மற்ற நல்ல ஒரு அரசு விடுமுறை நாட்களோ வந்துட்டாலோ, அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ என்ன செய்கிறாங்க, அரசாங்கம் வந்து போலியோ சொட்டு மருந்து விழிப்புணர்வு முகாம்னு உலகமே நடத்திட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இது நடத்துகிறாங்க? போலியோங்கிற அந்த நோய்க்கு ஆளாக்கப்பட்டக்கூடாது, அந்த 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து அந்த ஊனத்துக்கு ஆளாக்கப்பட்டக்கூடாதுங்கிற ரொம்ப எச்சரிக்கையோடு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் போலியோங்கிற அந்த மருந்து எப்போ உருவாக்கப்பட்டது? இந்த போலியோ என்ற மருந்தை உருவாக்கி அந்த விஞ்ஞானி இருந்தானே, அவனுடைய மனைவிக்கு போலியோ வந்ததுனால உருவாக்கணும். தன் மனைவிக்கு ஒரு வருது, என்ன காரணத்தால் வருது, அந்த கொசு வைத்து கண்டுபிடித்து, ஆஹா இதனுடைய தாக்கத்தினால் வருது, இந்த போலியோ வரக்கூடாத அளவுக்கு ஏற்படுத்தணும்னா அப்படி ஒரு கிருமியை கண்டுபிடிக்கலாம். இந்த கிருமியை வயிற்றுல கொண்டு வரும் பொழுது அது உள்ள கடுமையான வேலை செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி போலியோ என்கிற நோய் வருவதை தடுக்கக்கூடிய சக்தியை உண்டாக்கி விட்டான். இவன் உண்டாக்கி கொண்டதற்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது காரணம் இவன் மனைவிக்கு ஏற்பட்ட போலியோ தான். அந்த மனைவிக்கு ஏற்படலைன்னா இன்னைக்கு 1008 பல்லாயிரக்கணக்கான போலியோ நோயாளிகளுக்கு தீர்வில்லாமல் போயிருக்கும். அப்போ இறைவன் ஒரு குறை ஏற்படுத்தினான்னா அதற்கான காரணிகள் உலகத்தில் ஏற்பட்ட சமூக மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், இன்னைக்கு நம்ம வந்து உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வாழும் பொழுது நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் கண் தெரியாமல் இருக்கிறார். ஆனால் இறைவன் என்ன செய்கிறான்? உனக்கு கண்ணு தான் தெரியல நினைக்கக்கூடாது, அதற்கு 1008 திறமைகளை எல்லாம் பொறுத்து வச்சிருக்கிறான். இறைவன் பொறுத்து வைக்கும் பொழுது அந்த கண் பார்வை மட்டும் இல்லை, எல்லாமே ஒட்டு இருக்கும். கண்ணு தெரிஞ்சவங்க கூட அந்த அளவுக்கு இருக்க மாட்டான். நம்ம டெய்லர் இருப்பார்ல, அவருக்கு இப்படி கண்ணு தெரியும், அப்பப்போ கண்ணு தெரியாமல் போயிடும். இந்த கத்திரிக்கோள் எங்கே வச்சேன், துணி கடையில் இருக்கும், அப்படி எடுப்பார், அவருக்கு அப்பப்போ கண்ணு தெரியாமல் போயிடும். நம்மளே என்ன செய்வோம், தேடுவோம், இந்த பேனாவுக்கான பாக்கெட்டில் இருக்கும் பேனா இங்கே, இங்கே தான் இருக்கா, இந்த அளவுக்கு நம்ம கவனக்குறையாயிருவோம். கண் தெரியாத கேளுங்க, உங்கள்கிட்ட 20 ரூபா நோட்டு கொடுத்தாலும் செக் பண்ணிடுவார். ரைட்டு 5 ரூபா திருப்பி தரணும் கொடுப்பாரு. கணக்கும் ஒரு துல்லியமாக தெரியும். நீங்கள் கொடுக்குற எந்த பேப்பரும் தெரியும், அது 5 ரூபாயா 50 ரூபாயா 500 ரூபாயா 5000 கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார். அது தெரியும், தடவை பார்த்து கண்டுபிடிச்சிடுவார். நீங்களாவது செல்ஃபோனில் நம்பர் கேளுங்க, நம்மளுடைய நினைவாற்றல் எப்படி இருக்கு பாருங்க. உங்களுடைய இப்போ புதுசாக நீங்கள் வாங்கின அந்த இந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி கொடுங்க, இந்த கம்பெனி இருக்கு, அந்த நம்பர் என்ன, இது ஒரு நிமிஷம் இருங்க நான் ரிங் அடிக்கிறேன், டயல் நம்பரை பார்த்து கண்டுபிடிச்சிங்க, இப்படியா சொல்கிறது? அப்படி தான் நமக்கு இருக்குது. ரிசீவ்டு பார்த்து கண்டுபிடிச்சின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. சரி, உங்கள் நம்பர் வேணாம், உங்கள் வீட்டு நம்பர் சொல்லுங்கள். போன மாதம் ஒரு கம்பெனி வாங்கினேன், இப்போ ஆஃபர் மாறிடுச்சுன்னு மாறிட்டேன், இருங்க நான் கேட்டு சொல்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அவர்கிட்ட கேளுங்க, 500 நம்பரையும் அவர் ஃபோன் புக் மாதிரி மனசில் வச்சுருப்பார். ஏன்? அவருக்கு வந்து பார்க்க தெரியாதுல்ல, அத்தனை நம்பரும் ஃபீடப் ஆகிருக்கும். நம்ம 500 நம்பர், நம்ம நம்பரே ஞாபகம் இருக்காது. அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஃபோனை கொடுங்க, நீங்கள் டைப் அடிப்பீங்க, ஒருத்தர் ஃபோன் நம்பர் சொல்லுவார், இருங்க 9 இருங்க 8 7 காணமே அளவு, இங்கே இருட்டில் தெரிய மாட்டேங்குது, 7 அப்புறம் 6, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், 6 அப்புறம் இப்படி கேட்போம். அவர் என்ன செய்வார்? கண்ணை மூடுறதான் அவருக்கு. கண்ணு மூட தேவையில்லை, கண் தெரியாதுல்ல, கடனை அடிச்சுட்டே இருப்பார் விரலில். அந்த நடுவரில் ஒரு சின்ன ஒரு கோடு போட்டிருப்பாங்கல்ல, கண் தெரியாதவங்களும் சேர்த்து தான் ஃபோனை கண்டுபிடிக்கிறான்.
5ஆம் நம்பர் நோட்டு ஒரு சின்ன ஒரு புள்ளியோ ஒரு கோடு இருக்கும், அதை வச்சுக்கிட்டு மொத்த நம்பரையும் கண்டுபிடிச்சிடறாங்க. 5க்கு மேலே இருந்தால் 2, கீழே இருந்தால் 8, இந்த பக்கம் இருந்தால் 9, அந்த பக்கம் இருந்தால் 1, இந்த பக்கம் இருந்தால் 3, இந்த பக்கம் 7, அடடா அடிச்சு வேலையை முடிச்சிடறான். நம்ம ஆள் பார்க்குறான், இருங்க சின்ன நம்ம ஃபோனை வேலை சின்ன வாங்கி கொடுத்துட்டாங்க, அடிக்க தெரியல இருங்க இப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். டச் ஃபோனு வைங்க, 8 அடிக்கிறதுக்கு போல 7 அடிக்கிறான், 0 அடிக்கிறான், குழப்பறான், விரல ஆடுது. இவருக்கு என்ன கவலையே இல்லை, கடகடன் வேலையை முடிக்கிறார். அப்போ அந்த அளவு கண் தெரியாதுன்னு நினைக்கிறோம். 1008 திறமை இருக்குது. ஒரு குரலை நம்ம கேட்டிருப்போம், யார் என்ன தெரியுதாம்போ, மூஞ்சி என்ன தெரியுதா, தெரியலையே, போன மாதம் 10 ரூபா கடன் வாங்கிட்டு போனியே, ஓ நீங்கள் தானா, அவசரத்தில் சில்லறை இல்லைன்னு கடன் வாங்கிட்டு போனேன், இது வேணுமா இப்போ, இல்லை சொல்கிறதுக்காக நினைவுபடுத்துக்காண்டி சொன்னேன், அப்படியா மறந்துடுறோம். இவர் அப்படியா, குரல் ஞாபகம் இருந்தால் போதும், இவர் அவரா இவரா எல்லாம் தெரியும். அப்போ ஒரு மனிதன் கண்ணு தெரியல நினச்சிடக்கூடாது, அவனுக்கு அதை விட இறைவன் ஏகப்பட்ட பார்வையை கொடுத்துருப்பான். அப்போ இறைவன் உலகம் இயங்குவதற்காக ஏராளமான அந்த சில குறைகளை வைத்து உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதை விளங்கிக்கணுமே தவிர இது வந்து ஒரு கெட்ட பிறவி நினைத்திடக்கூடாது. ஒரு ஏழை இருக்கிறான், ஏழை வீட்டில் பிறந்துட்டா நினைச்சிடக்கூடாது. இந்த ஏழை வீட்டில் பிறந்தாலும் அவன்கிட்ட ஏராளமான திறமை இருக்குது. ஒருத்தன் பணக்கார வீட்டில் பிறந்திருக்கிறான், அவனுக்கு ஏதாவது திறமை இருக்குதா, அவன் அதுலேருந்து குறையாக இருப்பான். ஒன்று திறமை குறைவாக இருக்கும், திறமை இருந்தால் அழகு குறைவாக இருக்கும், சில அழகு இருந்தாலும் ஆணவம் பிடிச்சவனாக இருப்பான். ஏதாவது ஒரு குறை ஒரு மனிதனுக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால் இறைவன் நமக்கு ஒரு குறையை கொடுத்துருக்காரு. நம்ம காலில் பிரச்சனை, இல்லை ஒரு இடுப்பில் பிரச்சனை, ஒருத்தர் கையில் பிரச்சனை, ஒருத்தர் காதில் பிரச்சனை, இப்படி என்று இந்த உலகத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால், இந்த உலகம் இயங்குவதற்காக இப்படி அமைக்கப்பட்டது என்பதை விலகிக் கொள்வோமே ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த கண்ணில் இந்த ப்ராப்ளம் வந்ததை வச்சு தான் மனுஷன் இறைவனுடைய ஆற்றலையும் இறைவன் இந்த உலகத்தை படைத்ததையும் எப்போ மனுஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான் தெரியுங்களா, குறை இருக்கும்போது தான் கண்டுபிடிக்கிறான். கண்ணு தெரியல, அப்புறம் பார்க்குறான், கண்ணு தெரியாது, அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு அப்படின்னு ஆட்டுக்கண்ணை கொண்டு வந்து பொதுத்துவம்னு நினச்சிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆட்டுக்கண் மூலமாக பார்வை கொஞ்சம் பெருசாக இருக்குது, முகத்தையே விகாரமாக்கிது. கண் தெரியாமல் நல்லா இருந்தான், சாந்தமாக தெரியும். கண் தெரியாதவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சாந்தமாகவே தெரியும், அந்த கண்ணை மூணமாக இருக்கும்ல, சாந்தமாக இருக்கும். ஆட்டுக்கண்ணை வச்சுட்டு கொடூரமாக தெரியலான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பார்க்குறான், ஒரு மனிதனும் இறந்த உடனேயே அவனுடைய உடலில் இருக்கிற எல்லா வகையான அணுக்களும் உயிரிழந்து விடுகிறது, கண் பார்வை தவிர கண்டுபிடிச்சிட்டான். இப்போ கண் தானம் பண்ணுறாங்க. எப்படி இது எது உந்த செய்யுது, இந்த இழப்பு தான் இவ்வளோ பெரிய பார்வைக்கு உந்த செய்கிறது. அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு உலகம்தான், ஒரு பிறவிதான். இதை வைத்து இறைவன் நம்மை பரீட்சை செய்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மை தீமை செஞ்சுருக்கிறத வச்சு இறைவன் துல்லியமோ கணக்கு போட்டு, நீ இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிற உனக்கு நல்ல வாழ்க்கை, பாவம் செஞ்சுருக்கிற உனக்கு தீய வாழ்க்கை, இப்படி இறைவன் கொடுப்பார். சகோதரர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஒருத்தர் மூளை குழம்பை நிலையிலே ஒருத்தர் பிறகுறான், அவனுக்கு புத்தி சுபாவனாக இருக்குது, இவனுக்கு எப்படி சொர்க்கம் கொடுக்க முடியும், நரகம் கொடுக்க முடியும்? இறைவன் அதற்கு ஒரு சலுகை காட்டியிருக்கிறார். உனக்கு அப்படி இருக்குது, ஒருத்தன் புத்தி பேதலித்தவனாகவே பிறந்த நிலையில் வாழ்ந்து மரணிக்கிறான் என்று சொன்னால் இதை வைத்து உலகம் இயங்கணும், இதற்கு என்ன ரெமடி, இப்படிப்பட்ட குழந்தை ஏன் வருது? இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான நோய்களை கண்டுபிடிக்கிறான். குழந்தைகள் சிலது இருக்குது, சிலது புத்தி பேதலிச்சு வருது, சிலது கொஞ்சம் 100% புத்தி சுயமாக இருக்குது. சில குழந்தைகளை பார்த்தா 4 வயசு இருக்குது, அதுக்கு 2 வயசு மூளை இருக்குது, 4 வயசு அளவில் வேலை செய்ய மாட்டேங்குது, கொஞ்சம் உற்பத்தி பண்ணணும், அதுக்கு இன்னொன்று மருத்துவமனை, ஏராளமான கண்டுபிடிப்புகளையும் தன் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக மனிதன் தன் முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கிறான். ஒரு காலத்தில் ஈட்டியை எறிந்தே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த மனிதன் இன்னைக்கு ஏராளமான முன்னேற்றங்களை வைத்துக்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட முன்னேற்றங்களுக்குத்தான் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இறைவன் சலுகையாக என்ன அமைக்கிறான் என்றால், யார் தூக்கத்தில் தவறு செய்கிறார்களோ, யார் மறதியில் தவறு செய்கிறார்களோ, யார் புத்தி பேதலித்த நிலையில் தவறு செய்கிறார்களோ அவருடைய அனைத்து தவறுகளும் மன்னிக்கப்பட்டு விட்டது, அது குற்றத்தில் எடுக்கப்படாது என்று இறைவன் சலுகை கொடுத்து விட்டான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைத்துவிடும், அவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம், என்னோட பேர் ஸ்டாலின். சொல்லுங்கள். சினிமா ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. சரி. இப்போ நான் நினைக்கும் போது கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் ரொம்ப சாதாரணமாக போக முடியுது. மசூதிக்கு போகணுன்னு விருப்பம் இருக்குது, ஆனால் அதுக்கான இது தெரில, அது சரி. சவரனை சொல்கிறாருன்னா, கோயிலுக்கு சர்ச்சுக்கு டக்குன்னு போகலாம் வரலாம், பிரச்சனை இல்லை. ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் ஒரு பதட்டம், அல்லது நம்மளை மேலும் கீழும் யாரும் பார்ப்பாங்களோ என்னவோ அப்படின்னு கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வாங்க, நம்ம பள்ளிவாசல்கள் இருக்கிறது, நம் ஜமாத் சார்பாக நடத்தப்படுகிற இறை இல்லங்கள் இருக்கிறது, நீங்கள் வந்து கலந்துக்குங்க. பள்ளிவாசலில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், எங்களுடைய சொற்பொழிவுகளை கேளுங்க. எப்படி உங்களுக்கு திருக்குறானை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு காலம் இருந்துச்சு, திருக்குறான்லாம் நீங்களாம் படிக்கக்கூடாது, அதெல்லாம் குளிச்சுட்டு தான் படிக்கணும் என்கிற மாதிரி எல்லாம் தவறான முறையில் முஸ்லீம்களில் சில பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அப்படி இவங்கெல்லாம் வந்தால் தீட்டு ஏற்பட்டுங்கிற மாதிரி தவறான ஒரு எண்ணத்தை மக்களிடத்தில் விதைத்து விட்ட காரணத்தினால் இது ஒரு எண்ண ஓட்டம் அப்படி ஏற்பட்டிருக்கே தவிர
நம்ம என்ன சொல்கிறோம்னா இது இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு நேரிய ஒரு வழியை தேடி யார் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்படி வரவேற்கக்கூடிய இடத்துல வரவேற்பவர்களாக நாங்கள் இருப்போமே தவிர விரட்டி அடிப்பவர்களாக இருக்க மாட்டோம். அதனால் நீங்கள் தாராளமாக வாங்க, நம்ம திருக்குரான் வழங்குகிறோம், இதையும் நீங்கள் படித்து பாருங்கள். முழு சுதந்திரத்தோட என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அது போன்று இறை இல்லங்களுக்கு வரீங்களா, நீங்கள் வந்து எங்களோடு கலந்து கொள்ளுங்கள், நற்காரியங்களை ஈடுபடுங்க. அதில் நீங்கள் எங்களோடு ஈடுபட்டு ஒத்துழைப்பு கொடுங்க. நாங்கள் சொற்பொழிவு நடத்துகிறோம், அதையும் நீங்கள் பாருங்கள், கவனிங்க. அதுலேருந்து உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்னொன்று என்னன்னு கேட்டால், இப்படி பரஸ்பரமாக கேட்குறீங்க பாருங்கள், இதுதான் நம்ம வரவேற்கிறோம். இப்படி இந்த மாதிரி நான் வரணும்னு ஆசைப்பட்றேன், வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதுக்கு மேலெங்கிலும் பார்க்குறாங்கன்னா, இவர் பொட்டு வச்சுருக்காரு, இப்படி நம்ம சமுதாயம் இப்படி உண்டாயிருச்சு, ஒருத்தர் தொப்பி போட்டிருக்காருன்னு வைங்களேன், அது சமூக ரீதியான ஒரு பயத்துக்காக வேண்டி அதை பார்க்குறாங்க, வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஒரு சாரார் இப்படிலாம் வரக்கூடாதுன்னு தவற விளங்கிட்டாங்க மார்க்கத்தை. நீங்களாம் வரக்கூடாது, குளிச்சுட்டு வாங்க, அல்லது நீங்களாம் பள்ளிக்குள்ளே வாசலில் நிற்கக்கூடாது, வாசலே நில்லுங்கன்ட்டு தவற விளங்கிட்டாங்க ஒரு சாரார். இன்னொரு சாரார் எப்படி விளைஞ்சிட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு முஸ்லீம் ஒரு கோயில் குளத்துக்கு போகிறான்னு என்ன பார்ப்பாங்க, அதை சமூக நல்லிணக்கமாக பார்க்க மாட்டாங்க. இவரும் திடீர்னு வராரு, இப்போ தான் பந்தோபஸ்தெல்லாம் போட்டிருக்கு, இப்போ திடீர்னு வந்துட்டு போகிறாரு, அப்படி நினைப்பாங்க. ஒரு கிறிஸ்தவர் ஒரு பள்ளி வாசலில் ஒரு இந்து சோதர் போகும்போது திடீர்னு என்ன பார்ப்பாங்க, இத்தனை நாள் ஆளுக்கு அனுப்பி போகிறாரு, இப்படி நினைப்பாங்க. அது சமூக பாதுகாப்பு விஷயங்களுக்காக வேண்டி நினைக்கிறது தானே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீங்கள் தாராளம் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வி. ராஜேஸ்வரன் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க ஒன்றே கிலோ ஒருவனே தேவன், நல்ல ஃபிலாசபி தான். பட் விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு காடாக இருந்துச்சுன்னா எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் தான் கொஸ்டின். நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, நல்லா கொடுத்தீங்க. ஒரு ஸ்கூலுக்கு ஒரே ஒரு HM அப்படின்னீங்க. வெறும் HM வச்சு ஒரு ஸ்கூலை ரன் பண்ண முடியாது. தட் ஷுட் பி லாட் ஆஃப் தட் ஷுட் பி மெனி ஃபேக்கல்ட்டிஸ். ஓகேங்களா? ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை இந்த மீட்டிங் நீங்கள் நடத்திருக்கீங்க, ஒருத்தரே இருந்து மீட்டிங் ரன் பண்ண முடியாது. அப்படி இருக்கல ஒரு வேர்ல்டை ஒரே ஒரு காட் எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட கொஸ்டின்ஸ். அவர் நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு கடவுள் தான் இந்த உலகத்துக்கு இருக்கணும்னு நீங்கள் வைக்கிறது ஓகே, ஆனால் அது எப்படி இயங்கும்? ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க, அந்த நிகழ்ச்சிக்கே 15 பேரை வச்சு வேலை வாங்க வேண்டியிருக்குது. இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், காசு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள், மக்களை திரட்டுறதுக்கு ஒரு ஆள், ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், ஸ்டேஜ் அமைக்க ஒரு ஆள், வீடியோவுக்கு ஒரு ஆள், மைக் பிடிக்க ஒரு ஆள், இத்தனை வேலைக்கும் இவ்வளவு சேர்ந்து தான் பல கைகள் இணைந்தால்தான் சத்தம் வருங்கிற அளவு இருக்கும்போது ஒரு கடவுள் மட்டும் என்னத்தை பண்ணுவார்? பள்ளிக்கூடமாக இருந்தாலும் கூட ஒரு ஆள் இருந்து நிர்வகிக்க போதுமா? டீச்சர் 12 பேர் வேணும்ல, அதுக்கு ஆயா போடணும்ல, ஏகப்பட்ட வேலைகள் இருக்குல்லவா என்று அவர் கேட்குறார். இப்போ மனிதன் தன்னுடைய வேலைகளை செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உதவியாளர்கள் எடுத்துக்கொள்கிறானே, இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பலகீனம். இந்த உதவியாளர்களும் கடவுளுக்கு இருந்தால் அவனும் மனிதன் ஒன்று. இஸ்லாம் சொல்லக்கூடிய சித்தாந்தம் என்னன்னு கேட்டால், மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. கடவுள் மனிதனை போன்று இருக்கக்கூடாது, மனிதனை போன்று பலகீனத்திற்கு ஆட்பட்டவனாக இருக்கக்கூடாது. என்னால் முடியும் என்றால் நான் யாரையும் அழைக்க மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் இந்த ஸ்டேஜ் அமைப்பு, மேடை அமைப்பு, அந்த மைக் செட்டு, வீடியோ கேமரா, மக்களுடைய ஆடியன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை எல்லாம் என்னாலேயே ஒரே நாளில் செய்ய முடியும் என்றால் என்னுடைய உதவியாளர்கள் நான் தேடுவேனா? தேடவே மாட்டேன். இன்னும் சொல்லப்போனால் எல்லாம் தேடுனா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு சாப்பிடும்போதோ அல்லது வெளியே சந்திக்கும் போதோ அல்லது இன்விடேஷன் கொடுக்கும்போதோ ரொம்ப அருமையாக பண்ணீங்க, ரொம்ப டாப்பாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஒருத்தரை பார்த்து சொல்கிறீங்க. அதை நான் பார்த்து நிற்கிறேன், என்னடா இது, நான் நிகழ்ச்சியை கஷ்டப்பட்டு எல்லாம் செலவு பண்ணியிருக்கிறேன், அவரை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு ஒருத்தனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வரும்னா, நிர்வகிக்கக்கூடியவனுக்கு ஒரு எண்ணம் வரும், தன்னை புகழ வேண்டும், மற்றவங்களெல்லாம் புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களேங்கிற ஒரு மனிதனுடைய ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்கிற இல்லையா? அப்படி மனிதனுடைய சிறிய எண்ணம் இந்த அளவுக்கு ஒரு சில இடத்துல அந்த பெருமையை எதிர்பார்த்து நிற்கிறான். அதே நேரத்தில் நமக்கு திறமை இல்லாத காரணத்தினால்தான் பலரை வைத்திருக்கிறோம். ஒரே மனிதனால் ஒரு நிர்வாகத்தின் மூலமாக பலதையும் செய்ய முடியும், இயக்க முடியும் என்று இருந்துச்சுன்னா யாருடைய தயவும் எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா? இப்போ உதாரணத்திற்கு நம்ம என்னைக்கு டெக்னாலஜி சிஸ்டம் வந்துச்சோ நம்முடைய வேலைகளும் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஒரு நிர்வாகத்தில் என்ன செய்வோம், ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு ஹோட்டலில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, 10 பேரை வேலைக்கு போட்டிருப்போம். 10 பேரை வேலைக்கு போட்டு சர்வர் சிஸ்டம் வச்சுருப்போம். அந்த சர்வர் சிஸ்டத்துலேருந்து டெக்னாலஜி கொஞ்சம் கூடிருச்சு, 2 பேரை மட்டும் வேலைக்கு வச்சுட்டோம், அங்கங்கே தேவையானதை எழுதிட்டு போய் கொண்டு வச்சுட்டு வேலையை முடிச்சிடுறாங்க. இப்படி சிஸ்டம் கூடுச்சு. இப்படி டெக்னாலஜி சிஸ்டம் எப்படி மாறி இருக்குதுன்னு கேட்டால், ஒரு காலத்தில் ஒரு துணி கடைன்னு வைங்க, 15 இடத்துல நிற்பாங்க ஆள், அது எடுக்கிறானா இது எடுக்கிறானா இப்படி கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டெக்னாலஜி என்ன, இவை அனைத்தையும் முதலாளி கவனிச்சிக்கிட்டு இருக்காரு, ரூமில் உட்காந்து கவனிப்பார், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது.
அத்தனை அவர் உட்காந்து பார்த்துட்டு பாரு, இந்த ரூமில் யார் இருக்கா, இந்த ரூம், டேய் அங்கே நீ போ, என்ன தூங்கிட்டு இருக்கிற, கவனிப்பார். அப்போ மனிதனுக்கு அனைத்தும் தன்னால் பார்க்கக்கூடிய சக்தி கிடைத்தால் அதைத்தான் விரும்புவான். அவனுக்கு சக்தி இல்லாத பலகீனமாக இருக்கிற காரணத்தினால்தான் அனைத்து வேலைகளையும் குறைந்த காலத்தில் விரைவாக செய்து முடிப்பதற்கு கூடுதல் உழைப்பாளர்கள் அவன் தேடுறான். அவனுக்கு எல்லாமே அவன் ஒருவனால் முடியும் என்றால் எக்காரணத்துக்கு ஒன்றும் தேட மாட்டான். அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று இறைவனை பொறுத்த வரைக்கும் அப்படி கூட மாட துணைக்கு ஆளை வைத்து கொள்வானே ஆனால் அப்போ இறைவனுடைய தகுதி அவன் இழந்துடுறான். பேசுறதுக்கு ஒரு ஆள், வர்றதுக்கு ஒரு ஆள், அந்த சுமையை வைக்கிறதுக்கு ஒரு ஆள் என்று அனைத்துக்கும் இறைவன் தன்னுடைய கூட்டாளிகளையும் பங்காளிகளையும் வைத்துக் கொள்வானே ஆனால் அந்த இறைவனுடைய தன்மை ஆட்டோமேட்டிக்காக இழந்துருவான், அதிகாரத்தை இழந்துருவான். இப்போ செல்வத்துக்கு இவர் தான் கடவுள், மருத்துவத்துக்கு அவர் தான் கடவுள், கல்விக்கு இவர் தான் கடவுள், வாழ்வுக்கு இவர் தான் கடவுள்னு இலாக்கா பிரிஞ்சிட்டாலும் கூட, இவை அனைத்தையும் தீர்மானிக்கிற மாதிரி ஒருத்தன் இருந்துட்டாலும் கூட சமயத்தில் ஒரு ஈகோ பிரச்சனையால் எல்லாம் செதஞ்சு போயிடும். இப்போ நம்ம நாட்டில் கூட மனிதர்களால் பலகீனம் இருக்கிற காரணத்தினால தான் முதல்வர், பிரதமர், அந்த பிரதமருக்கும் ஏராளமான அமைச்சர்கள், கேபினெட் சிஸ்டம்லாம் வைத்து அதுக்கு கீழே எம்பிக்களை வைத்து இந்திய நாடு நடத்தப்பட்டிருக்குது. அதுலேயும் என்னன்னு கேட்டால், பிரதமரா ஜனாதிபதியா, பிரதமரா சுப்ரீம் கோர்ட்டா, இவரை கண்ட்ரோல் பண்ணலாமா அல்லது இவர் அவரை கண்ட்ரோல் பண்ணலாமா என்கிற அந்த அதிகார துஷ்பிரயோக பிரச்சனைகள்லாம் எதனால் வருது? தன்னை மிஞ்சி எவனும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறனால வருது. ஆனால் தன்னை மிஞ்சி யார் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, தன்னால் எல்லா செயல்களையும் செய்ய முடியும், ஒரே நேரத்தில் அனைத்து ஆற்றல்களும் தனக்கு இருக்குங்கிற ஆற்றல் இருந்தால்தான் அந்த எண்ணம் இருப்பதற்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த ஆற்றல் மனிதனுக்கு இல்லை. நம்மெல்லாம் பலகீனத்தில் இருக்கிறோம். நம்ம எழுந்திரிச்சு வந்த உடனே நமக்கு ஒரு சட்டை வருமா, நமக்கு ஒருத்தர் டெய்லர் இருந்து தைச்சு கொடுக்கணும், அந்த துணி அவருக்கு கிடைக்கணும். ஒவ்வொருவரும் இன்னொருவரை நம்பி வாழக்கூடிய, உதவியால் வாழக்கூடிய உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது நமக்கு பலகீனம். இறைவனை பொறுத்த வரைக்கும் இந்த பலகீனத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கும் காரணத்தினால் இறைவனால் எல்லாம் முடியும், அவன் ஒருத்தனாக இருந்து அதை நிர்வகிக்க தகுதியாக இருக்கிறனால தான் அவன் இறைவனாகவே இருக்கிறான். நம்மால் ஒருத்தனா நிர்வகிக்க இயலாதனால தான் நம்ம மனிதர்களாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த தத்துவத்தினுடைய உள்ளடக்கமாக இருக்கிறது. அடுத்த கேள்வி. கோவிந்தன், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். இஸ்லாம் பலதாரம் மணக்கலாம் என்பதால் இந்து பெண்ணை மணமுடிக்க மறுக்கப்படுகிறது. இந்த முரண்பாட்டை கலைத்தார் இந்து முஸ்லீம் ஒற்றுமை மேம்படும் என்பது என் கருத்து. சரி, சகோதரன் இருக்கிறார்னா, இஸ்லாம் பலதார மனமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எங்களுக்கும் பெரிய வேறுபாடாக இருக்குது, நீங்களும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கொள்கை வச்சுக்கோங்க, நாங்களும் ஒருவனுக்கு ஒருத்தி கொள்கை வச்சிருக்கிறோம், சமுதாயம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்குங்கிறாரு. இவர் முஸ்லீம்களில் ஒருத்தர் 2 கல்யாணம் பண்ணுறதுனாலையோ அல்லது இந்துக்கள் ஒரு கல்யாணத்தோடு நிறுத்திக் கொள்வதனாலேயோ சமுதாய ரீதியாக ஒற்றுமை சீர்குலை வருதான்னு கேட்டால் ஒன்றுமே வரலை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் இஸ்லாம் ஏன் பலதார மனத்தை வைத்திருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணை ஆணாக பார்த்து அவன் நிலைமை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், பெண்ணை பெண்ணாக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை விட ஒருத்திக்கு ஒருவன் என்கிற தத்துவத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் மனைவியாக இருக்கணும், ஒருத்திக்கு ஒருவன் என்றால் ஒரு பெண்ணுக்கு ஒருத்தன் தான் கணவனாக இருக்கணுங்கிற கொள்கை. ஒருத்திக்கு ஒருவன் என்றால் ஒரு நிலையில் ஒரு பெண்ணுக்கு ஒருவன் கணவனாக இருப்பது மட்டும்தான் குடும்பத்து கண்ணியம் என்ற கொள்கை இஸ்லாம் சொல்லுது. அதே நேரத்தில் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஆணுடைய இயல்பான ஒரு சுபாவம் இருக்கிறது. பெண் கிளி மாதிரி மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டியை தேடக்கூடிய எண்ணம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு ஒரு இயல்பு இருக்குது. என்ன இயல்பு? கணவன் எண்ணத்தை சம்பாரித்து போட்டாலும் அந்த கணவரை குறை சொல்லிகிட்டே இருப்பாள். உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணி இப்படி பேசுகிற தன்மை பொண்டாட்டி இருக்கா இல்லையா? ஒரு 2 பேர் துணி எடுக்க போனாங்களாம். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தன் மனைவிக்கு வீடு வீடா துணியை கடையாக போய் ஏறி இறங்கி துணி வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, தன் மனைவிக்கு துணி வாங்கி தராரு. ஒரு கடைக்கு போனார், 5 நிமிஷம் டக்குன்னு துணி எடுத்து வந்துட்டார். இப்போ 2 மனைவி எப்படி பேசிக்கிறாங்க? முதல் கணவர் சொல்கிறாரு, முதல் மனைவி சொல்கிறா, நீ எல்லாம் கஞ்ச பயலாக இருக்கிற, ஒரு கடையா 2 கடையா 15 கடை ஏறி இறங்கி துணி வாங்கி கொடுக்குற, இனிமேல் உன் கூட துணி எடுக்க மாட்டேன். பார் பக்கத்து வீட்டுக்காரு பார், போனோமா ஒரு கடைக்கு போனோமா நச்சுன்னு ஒரு புடவை எடுத்தோமா வந்துட்டாரு, இப்படிலாம் இருக்கணும் புருஷன்னாண்டு இந்த அம்மா அவங்க வீட்டுக்கார புகழ்றா. இந்த 2வது இருக்கக்கூடிய இந்த மனைவி எப்படி புகழ்றா, யோ நீ எல்லாம் என்னையா புருஷன், ஏதோ காட்டன் துணி கபடா துணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குற பார். அவர் வீட்டுக்காரர் பார், ஒரு கடையா 2 கடையா தன் மனைவிக்காக வேண்டி 15 கடை ஏறி இறங்கி துணி வாங்கி தரார். நீயும் இருக்கிறிய வெங்காயம் அப்படின்னு இவ பேசுற. அப்ப யாருமே தன் கணவனை பேசுற புத்தி இல்லை. அப்போ இதுதான் பெண்களின் நிலையா இருக்குது. அதாவது தன் கணவன் உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணி என்கிற நிராசை அடைகிற எண்ணம். ஆனா பெண்கள் அந்த கணவனுக்கு துரோகம் பண்ணி வழி தவறுகிறது கம்மி இல்லை. அதே நேரத்தில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன இயல்பு,
இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பொம்பளையும் அழகா தெரியவா, பொண்டாட்டி தவிர. இதுதான் ஆம்பளை புத்தி இருக்கா இல்லையா? தூரத்துக்கு யாரோ ரொம்ப அழகா இருக்காங்களேன்னு கிட்ட, இந்த மூஞ்சியா இதுதான் பார்த்து 4 வருஷம், இந்த எண்ணம் ஆண்களுக்கு இருக்குது. அப்போ இந்த ஆண்களுக்கு இந்த புத்தி இருக்கிறதுனால என்ன பண்றான்னு கேட்டா, இப்போ சமுதாயம் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்காதனால இப்போ இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து அங்கீகாரம் இருக்குது. அங்கீகாரம்னா கட்டாய கடமை இல்லைங்க. இஸ்லாத்தில் வந்து 5 வேளை தொழுகணுங்கிறது கட்டாய கடமை, ரமலானில் நோன்பு வைக்கணுங்கிறது கடமை, பல கல்யாணம் பண்ணுங்கிறது கடமை இல்லைங்க, உரிமை, ஒரு அங்கீகாரம். அங்கீகாரத்தை வந்து முஸ்லீம்கள் அனைவருமே உரிமையாகவும் கடமையாலும் எடுத்துக்கிறது இல்லை, ஒரு அங்கீகாரமாக தான் எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருமணங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவியோடு அந்த கணவன் வாழ்க்கை நடத்துகிறாரு. பொதுவாக இந்தியாவில் உள்ள மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்துவதும் அவருடைய அந்த ஜீவாதாரங்களை ஏற்பாடு செய்வதற்கே அவருக்கு போதும் ஆயிடுது. 2வது திருமணத்தையெல்லாம் எதிர்நோக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையே கிடையாது, அப்படிதான் இருக்குது இந்தியாவிலெல்லாம். ஆனால் மற்ற சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய உணவும் அவருடைய பகுதி வாழ்க்கையும் அவருடைய தன்மைக்கும் இந்த ஒரு மனைவியோடு தன்னுடைய ஆசைகளை இச்சைகளை தணிக்க முடியல. அப்படி இருக்கிறதுனால இன்னொரு மனைவியை தேடணுங்கிற ஒரு எண்ணத்தில் வரும் பொழுது அப்போ விபச்சாரம் பண்ணி மாட்டிக்கிறத விட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு பெண்ணை கள்ளத்தனமா ஒரு சின்ன வீடு மாதிரி ஒன்று வைத்துக்கொண்டு அந்த பெண்ணை நீ வாழ்க்கை நடத்திட்டு கடைசி நேரத்தில் திருமணம் முடிக்காம ஒரு பெண்ணை நீ வந்து சைடாக செட்டப்பாக வைத்து கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தா இந்த பொம்பளைக்கு சமுதாயத்தில் என்ன பேர் கிடைக்கும்? ஒரு வைப்பாட்டி மாதிரி தான் ஒரு பேர் கிடைக்கும். ஒரு கேவலமான பெண்ணாக ஒரு விபச்சாரி மாதிரி தான் பேர் எடுப்பாள். இந்த பிள்ளைக்கு பிறக்கிற குழந்தையும் முதல் தாரத்துக்கு பிறந்த குழந்தையும் இந்த மாதிரி விபச்சாரத்துக்கு பிறந்த சந்ததிகளாகத்தான் பார்க்கவும் படுவார்கள். அப்போ இப்படி பார்க்கப்படுகிற ஒரு சூழல் வரும் பொழுது என்ன ஆகும்னா சமுதாயத்தில் வந்து இது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி அவன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது நம்ம கௌரவமாக போகிற மாதிரியும் இந்த பெண் வீட்டுக்கு மட்டும் போகும்போது கள்ளத்தனமாக போகிற மாதிரி வரதும், அந்த பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கிறதும், பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தில் எந்த பங்களிக்காமல் இருக்கிறதும், அதன் மூலம் பிறந்த குழந்தைகளுக்கு எந்த உரிமையும் வழங்காமல் இருக்கிற அவல நிலையெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். அதற்கெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுது, அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்திடாத, உன்னுடைய ஆசாபாசங்களை தாண்டி இன்னொரு பெண் மூலமாகத்தான் உன்னுடைய இச்சையை தணிக்க முடியும் என்று நினைத்தால் இன்னொரு பெண்ணை திருமணம் முடியும். அவளுக்கும் மனைவிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடு, மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்தா கௌரவமே. அந்த பெண்மணி சமுதாயத்தில் கண்ணியமா வாழ்வாங்க. வாழ்க்கையில் கிடைக்கிற உன்னுடைய சொத்துல இருக்கிற ஒரு பங்கு இந்த முதல் மனைவிக்கு போறதோட இன்னொரு பங்கு 2வது மனைவிக்கும் போகட்டும். முதல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு உன் மூலமாக கிடைத்த பிள்ளைகளுக்கு போற பங்கு போல உன் மூலமாக உன் 2வது மனைவி கிடைக்கிற பிள்ளைகளுக்கு பங்கு போகட்டும். சமுதாய அங்கீகாரத்தோட அந்த பெண்மணியை மனைவியா நடத்துப்பா, ஏன் துணைவிங்கிற பேரை வச்சு ஏமாத்துற என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனா இது இந்து சமுதாய மக்கள்கிட்ட அது இல்லாதனால என்ன வருதுன்னு கேட்டா, இந்து சமுதாய மக்கள் அந்த தன் மனைவியோடு தன் வாழ்க்கையை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில ஒரு சில பேர் இருப்பார்களே, ஆனால் இன்னொரு பெண்ணை தேடுறாங்க. இன்னொரு பெண்ணை தேடினா இந்து லாவில் வந்து அவர்களுக்கு 2ஆம் திருமணத்துக்கு பழந்தார திருமணத்துக்கு அனுமதி இல்லை. சூழ்நிலை என்ன ஆயிடுது, அவர்கள் பிற ஒரு வழியை தேடி ஒரு வைப்பாட்டிங்கிற நிலையோ ஒரு சின்ன வீடுங்கிற நிலையோ வைத்து சமுதாயத்தில் வந்து மனைவிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்காது. அப்போ இப்படிப்பட்ட நிலைக்கு வந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஆனால் சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்குதா? கிடைக்கல, கேவலமாக இருக்குது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் கூட அந்த 2வது மனைவின்னு சொல்ல முடியாமல் இருக்குல்ல. இப்போ முன்னாள் முதல்வர் அவர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, இந்த கனிமொழி யாரு மக, அவங்க அம்மா யாரு, என் துணைவிங்கிறார், மனைவின்னு சொல்ல முடியல அவருக்கு. அந்த அம்மா உங்களுக்கு யாரு, எனக்கு துணைவி. கனிமொழிக்கு யாரு, கனிமொழிக்கு அம்மா. இப்படிதான் சொல்ல முடியும், மனைவின்னு சொல்ல முடியுதா? ஏன் முடியல? என்ன காரணம்? அந்த பலதார மனத்தை இஸ்லாம் சொன்னதை இவர்களுக்கு சொல்லப்படாதனால, இந்து சமுதாயத்தில் அதில் இல்லாதனால ஒரு பெண்ணை பெண்ணாக தன்னுடைய மனைவியுடைய அந்தஸ்தில் இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து வைக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்தில் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு கட்டாய கடமை இல்லை, உன்னால் முடியாது உன்னால் முடியும்னு போனா, இப்படி இல்லாட்டி விபச்சாரத்துக்கு போயிடுங்கிற நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிச்சு அந்த பெண்ணையும் வாழ்க்கை நடத்துன்னு சொல்லுது. இது கூட எதுக்குன்னு கேட்டா, இவனை ஒழுங்கா ஒரு கல்யாணத்தோட வாழ வைக்கிறதுக்கு தான் எதுவும் சொல்லியிருக்குது. ஏன்னு கேட்டா, இப்போ சின்ன வீடை வச்சுக்கன்னு சொன்னா இவன் ரொம்ப தைரியமால இருப்பாங்க. பெரிய வீடு மட்டும் ஒன்று இருக்கும், சின்ன வீடு 1000 கூட இருக்கும், தெரியாது யாருக்கும். ஆனால் 2ஆம் கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணுக்கும் நீ ஒரு மனக்கொடை கொடுத்து அந்த பெண்ணையும் மனைவியாக்கி அந்த பெண்ணுக்கு கடமை செய்து அந்த பிள்ளைகளையும் வாழ வச்சு 2யும் குடும்பத்தையும் சரியாக பராமரிக்கணும்னு சட்டம் வந்துச்சுன்னா பயப்படுவாங்க. ஆஹா ஒன்னே நமக்கு போதுண்டா அப்படின்னு பயந்துவாங்க. அந்த சூழலும் ஏற்படுத்துவதற்கு தான் இஸ்லாம் அதை சொல்லியிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறாங்கல்ல, முஸ்லீம் சகோதரில் 2 கல்யாணம் பண்ணவங்களா யாருன்னு பாருங்க, கை தூக்குங்க. யாராவது இருக்காங்களா? இல்லை. பொய் சொல்லி மறைக்கலாம், உங்களுக்கு தெரியுமில்ல, இவங்களாம் பொய் சொல்றாங்களா, உங்களோட கூட்டிட்டு வந்த நபர்களா இருக்கிறாங்க தெரியும். யாரும் இல்லை. ஏன் இல்லை?
அங்கீகாரத்தை இஸ்லாமியர்கள் வந்து அங்கீகாரமாக வச்சிருக்காங்களே தவிர அது வந்து எல்லா நீ கணக்கெடுத்தும் பாருங்க. நம்ம நாட்டில் தப்பாக சொல்றது 10 கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய 100 குழந்தைய பெக்கிறாங்க அப்படி தவறாக சொல்றாங்களே தவிர ஒரு ஊரில் நீங்கள் போய் கணக்கெடுத்து பாருங்க. ஆனால் அந்த மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் உன் சக்தி அப்படி ஒரு 2 பெண்ணை திருமணம் முடித்தா உன் வாழ்க்கையை கண்ணியமாக கொண்டு போகணுங்கிற அளவில் இருக்குதா, இல்லாட்டி விபச்சாரம் செய்கிற நிலையில் போயிருவியான்னு கேட்டால் பேசாமல் அவருக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுன்னு சொல்லுதே. அப்படிப்பட்ட நிலையை எடுத்தவர்களும் கூட ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. அது ரொம்ப சொற்பம். 1000ல் 2ன்னு சொல்ல, 1,00,000ல் 10ன்னு சொல்லலாம். அவ்வளவு சொல்லக்கூடிய வகையில் தான் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்களே தவிர நம்ம இது பலதார மனத்தினால் வந்து எந்த இந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர் இடத்துல ஒற்றுமைகளுக்கோ சமுதாய ரீதியான அந்த அந்த இணக்கத்திற்கு எந்த விதமான குந்தகம் விளைவிக்கப்படலை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத் தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. என் பேர் சத்யா. சொல்லுங்க. இப்போ அரபு நாடுல வந்து சவுதியில் வந்து தவறு செஞ்சால் தண்டனைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது வந்து ஒரு மனுஷன் தண்டிக்கிறது வந்து இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சரி, இப்போ வந்து சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் ஒருவர் வந்து கொலை செய்வாரையானால் அல்லது கற்பழிப்பாரையானால் அல்லது திருட்டு போன்ற வன்முறைகளில் ஈடுபடுவாரையானால் அவருக்கு வந்து இன்னொரு மனிதர் மூலமாக தண்டனை வழங்கப்படுகிறது. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தண்டிப்பதும் கொலை செய்வதெல்லாம் இப்படி நியாயமா? இப்படி செய்வதால் ஒரு மனிதனுடைய உயிர் போகிறதே அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அதில் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் ஓரளவு கடைபிடிக்கப்படுகிற நாடுகளில் ஒன்றாக இருக்குது. அதில் வந்து திருடினால் கையை வெட்டுவதும், கொலை செய்தால் அதற்கு பழிக்கு பழி கொலை செய்வதும் நடைமுறைப்படுத்தப்படுவதை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை போய் கொல்றது கிடையாது. ஒரு அரசாங்கத்தில் ஆட்சித்தலைவர்கிட்ட முறையிட்டு ஆதாரங்களோடு ஆவணங்களோடு எடுத்து காண்பிக்கப்பட்டு இவரை கொலை செய்து விட்டார் என்று சொல்லப்பட்ட உடனே அரசாங்கம் உடனே பழி தீர்க்கிறதுக்காக வேண்டி அந்த கொலை செய்தவரை கொல்ற மாட்டாங்க. கொலைகாரருடைய வீட்டாரை அழைத்து, கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா அவங்க வீட்டாரை அழைச்சி கேட்பாங்க, இந்தாங்கம்மா இவரு தான் உங்கள் வீட்டில் கொலை செஞ்சிருக்கிறாரு, அதை ஒத்துக்கிட்டாரு, கொலை செய்த உங்களுக்கு, கொலை செய்யப்பட்ட உங்கள் வீட்டுக்கு நஷ்ட ஈடாக ஏதாவது தரணுங்கிறாரு, நீங்கள் நஷ்ட ஈடு வாங்கிட்டு அவரை உயிரோடு விடுறீங்களா அல்லது கொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் தான் உரிமை ரைட்ஸ் கொடுப்பாங்க. அந்த குடும்பத்தார் சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் வந்து நஷ்ட ஈடு வாங்கிக்கிறோம், அவரை விட்டுருங்க அப்படின்னாங்கன்னா ஒரு பெரிய தொகையை நஷ்ட ஈடாக வாங்கி பாதிக்கப்பட்டவன் நஷ்ட ஈடாக வாங்கி விட்டுருவாங்க. இல்லாவிட்டால் அந்த நஷ்ட ஈடு வேண்டாம், எங்களுக்கு ரொம்ப ரணத்தில் இருக்கிறோம், என் பையனை இழந்ததில் ரொம்ப வேதனையில் இருக்கிறோம், என் பையனை நான் இழந்த போது எவ்வளோ வேதனைப்படுறனோ அதே மாதிரியான அந்த தண்டனை இவனுக்கு வழங்கப்படணும்னு ரொம்ப கொதிச்சிருப்பாங்களே, அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு தண்டிக்க வேண்டும் என்கிற சட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இது இஸ்லாமும் இதை சொல்கிறது. ஏன் இந்த தண்டனை சட்டத்தை இஸ்லாம் சொல்லுதுன்னா, ஒரு ஆட்சி அதிகாரிகளுக்கு இது சொல்லுது. ஏன்னா பரவி வரும் பாலியல் குற்றங்களாக இருந்தாலும் வன்முறைகளாக இருந்தாலும் அதற்கு
கொலைக்கு கொலை, கைக்கு கை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்கிற சட்டங்கள் கடுமையாக இருந்தால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. வழக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன், அறிவுடைய மக்களே, பழிக்கு பழி இது போன்ற சட்டங்கள் நிறைவேற்றப்படுவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் நம்ம நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் திருடுறான், திருடினவனுக்கு என்ன தண்டனை? திருடுனா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சா அதில் என்ன அவனுக்கு தண்டிக்கப்படுது? போலீஸ் அடிக்கக்கூடாது, அதான் சட்டம். கோர்ட்டில் ஒப்படைக்கிறது தான் போலீஸுடைய கடமை. கோர்ட்டில் வந்து தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சிறைவாசத்தில் வச்சுருவாங்க. சிறைச்சாலையில் அவனுக்கு என்ன வேலை? அவனும் சிறைவாசலில் உட்காந்துட்டான். வெளியே இருந்தான்னா ஒவ்வொரு வேலை சோத்துக்கும் திருட வேண்டியிருக்கும். சிறைவாசத்தில் போய் உட்காந்துட்டான்னா மணி அடித்தா சோறு, மாமியார் வீடு. மாமியார் வீடு மாதிரி என்னது, மாமியார் வீடை விட கரெக்டாக மணி அடித்த உடனே சோறு கிடச்சிரும். அதில் வந்து இப்போ படம் வேறு காட்டுறாங்க, வாரத்தில் ஒரு நாள் சினிமா காட்டுவாங்க, நான்வெஜ்ஜும் போடுவாங்க, நல்ல வசதியான ஒரு வாழ்க்கைன்னு வைங்களேன். அப்போ நம்ம வரி கட்டி ஒரு சிறைச்சாலை நடக்குதுல்ல, அந்த சிறைச்சாலை அவனுக்கு சோறு போடுற வேலை தான் திருடனுக்கு தண்டனை. இதனால் அவன் திருந்துவானா? திருந்துறது இல்லை, உள்ளே போய் பல நாள் யோசிச்சுட்டு வருவான், இந்த தடவை திருடினா மாட்டக்கூடாது, எப்படி வந்து வேற மாதிரி திருடலான்னு பிளான் பண்ணி திருடுறதுக்கு வெளியே வரான். அந்த மாதிரி என்னன்னா 72 முறை திருடியவன் 73வது முறை கைதுங்கிறாங்க. இது என்ன சாதனையா அல்லது வேதனையா? நம்ம நாட்டில் அப்படி இருக்குது. என்ன காரணம்? இந்த சட்டங்கள் ரொம்ப லேசாக இருக்கிறனால அப்படி இருக்குது. நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் அறக்க பிறகு போவோம், நம்ம குடும்பத்தாருக்கு ஏதாவது ஆயிருக்குன்னு ஓடுவோம், அல்லது ஏதாவது ஒரு அவசரமாக வீட்டுக்கு போய் சேரலான்னு குடும்பத்தார் போய் பார்க்கலான்னு போவோம். டிக்கெட் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். என்ன டிடிஆர் ஃபோட்டோவா? அது எல்லாம் திருட்டு பையன் ஃபோட்டோவாக இருக்கும். திருடர்கள் ஜாக்கிரதை, 150 ஃபோட்டோ இருக்கும். இதில் யார் மூஞ்சி எனக்கு ஞாபகத்துக்கு வரும்? அப்படி பார்த்துட்டு டிடிஆரை பார்த்தாலே திருட மாதிரியும் தெரியும். என்ன செய்யறது? அந்த பிரமிப்பு. அதுக்கப்புறம் போவோம், யாரை பார்த்தாலும் ஞாபகத்துக்கு வந்துடும். கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், படுத்து தூங்கிடுவோம். இதில் வேற சொல்லுவாங்க, சில பேர் நல்லவர்களாக தோன்றி உங்களிடத்தில் வல்லூர்களும் வரலாம், எச்சரிக்கையா இருங்கள். யாரை பார்த்து அப்போ நல்லவன் நினைக்கிறது கெட்டவன் நினைக்கிறது ஒன்றும் முடியல. ஆனால் திருடுனா கையை வெட்டுங்கன்னு ஒரு சட்டம் இருக்குதுல்ல, வருஷத்துக்கு 2000 10 லட்சம் பேர் கையை வெட்டுறது. அது ஒருத்தனை கையை வெட்டி லைவ்ல காட்டினாலே போதும், ஆடி போயிடுவாங்க. தண்டனை மூலமாக சில பேர் இந்த தண்டனை கூடாதுங்கிறாங்க. அவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னா, தண்டிக்கப்பட்டவுடன் போன உயிர் திரும்பி வந்துருமா, போன திருடப்பட்ட பொருள் திரும்பி வந்துருமா? வராது தானேங்கிறாங்க. அது ஒரு நியாயமா தெரியுது இல்லை? நான் என்ன கேட்குறேன்னா, தண்டிக்கப்படுவது அதுக்கு மட்டுமா? இனிமேல் இது போன்று யாரும் யாரையும் கொலை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் தண்டிக்கப்படுறது. யாரும் சட்டத்தை கையில் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த தண்டனை. இனிமேல் இந்த தண்டனை தவறு செய்வதற்கு ஒவ்வொருத்தரும் பயப்பட வேண்டும் என்பதற்கு தான் தண்டனை. கவலைப்படாதீங்க, இனிமேல் இப்படி தப்பு நடக்காது என்பதை மக்களுக்கு உஷார்படுத்துறதுக்கு தான் இந்த தண்டனை. அப்போ ஒருத்தருடைய உயிரை எடுப்பதனாக 1000 பேருடைய உயிர் பாதுகாக்கப்படுது. எந்த அளவுக்கு சொன்னீங்கன்னா, இப்போ ஒருத்தர் கை வெட்டியாச்சு, ரயில்வே ஸ்டேஷனில் ஃபோட்டோவை பார்க்கணும் தேவையே கிடையாது. நம்ம போய் ட்ரெயினில் உட்காந்துட்டோம், ஒருத்தர் கை இல்லை, மேப்படியா தெரிஞ்சு போயிடும். இப்போ அழகான ஒரு அடையாளம், வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ இது மாதிரியான ஒரு கஷ்டம் வராதுல்ல. அப்போ குற்றங்கள் கடுமையாக்கப்படாதனால என்ன விபரீதம் ஏற்படுது? நம்ம நாட்டில் எப்படி இருக்கு சட்டம்? கொலை பண்ணாலும் தூக்கு கிடையாது, அது தெரியுமில்ல. கொலை பண்ணிட்டான், நீ கொலை பண்ணல, என்ன ஆதாரம்? ஆதாரம்ல இல்லை, செல்லாதுன்றாங்க. ஆதாரம் இருக்குது, 10 வருஷம் வருவான், வாய்தா வாய்தா வாய்தான்னு வருவான். என்னப்பா கொலை செஞ்சதை பார்த்தியா? 10 வருஷம் கழிச்சு அதே கேள்விதான், பார்த்தியா அவர் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாரு, நீ எந்த ட்ரெஸ் போட்டிருந்த, அவர் என்ன வாட்ச் கட்டியிருந்தாரா, இது கட்டியிருந்தா, இத்தனை என்கொயரி வரும். ஏதாவது கொஞ்சம் உளறிட்டான்னு வைங்க, இவர் ஆனர் என்னுடைய கட்சிக்காரர் அப்படி இல்லவே இல்லை, பொய் சொல்றாரு, முடிஞ்சு போச்சு, கேஸ் நிற்காது. இதையும் தாண்டி கொலைகாரர் ஒத்துக்கிட்டார், ஆமாங்க நான் தான் கொன்னேன், தூக்கு தண்டனை கிடைச்சிருமா? கிடைக்காது. கேட்பாங்க, கொலை செய்யும் போது செத்து தொல்லடா நாயே என்று சொல்லி கொலை செய்யாதா, அல்லது கோபத்தில் கையை வெட்டுவதற்காக வேண்டி அருவாளை தூக்கினாயா? யோசிப்பா, இப்படி தப்பிக்கலாம் போல இருக்கு. கையை வெட்டுறதுக்கு தான் இவரான அருவாளை தூக்குனேன், அவர் கழுத்தை கொண்டு வந்து காட்டிட்டார், அப்ப தண்டனை இல்லைன்றான். நம்ம நாட்டில் இருக்கு அப்படி. ஒருத்தர் வந்து செத்து தொல்லடா நாயே என்று சொல்லிதான் வந்து வெட்டினேன், சரி கையை வெட்டினாயா, கழுத்தை வெட்டினாயா, காலை வெட்டினாயா? காலத்தை வெட்டினேன். அப்ப திட்டுவது உன்னுடைய கோபமாக இருந்தாலும் கொல்வது உன்னுடைய நோக்கம் அல்ல, காலைத்தான் நீ வெட்டி இருக்கிறாய், ஆனால் அந்த வழி தாங்க முடியாது, அவர் செத்து விட்டார், அதனால கொஞ்சம் பரிசீலிக்கலாம். இதையும் தாண்டி உண்மையிலேயே திட்டம் போட்டு கண் பார்த்து 4 பேர் வைத்து நேக்கு பார்த்து கொலை செய்தேன் என்று வந்தாலும் கருணை மனு ஒன்று இருக்குது. யாரு இதை யார் கருணை செலுத்துவா? இந்த கொலை செய்யப்பட்டவன் குடும்பத்தார் கதறிட்டு இருப்பான்னு அவன் இல்லை, கருணை செலுத்துறது யாருன்னா ஜனாதிபதி. அவர் ஏசியில் உட்காந்துருப்பாரு, பார்ப்பாரு, பாவம் இவனும் 10 வருஷமா ஜெயிலில் இருந்துட்டான், இவனும் பல நாள் தூக்கு தண்டனைக்கு ஆளாயிருவோமோ என்று பயந்து இருக்கிற காரணத்தினால் தள்ளுபடி செய்கிறேன்றார். நம்ம நாட்டில் அந்த லட்சணத்தில் இருக்குதுங்க. சமீபத்தில் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சதாசிவம் பொறுப்பெடுத்தாங்க இல்லையா?
இப்போ என்ன வந்துச்சுன்னா 5 பெண் மக்களை கொலை செய்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் என்ன செய்தார், மகன்லால் பர்வாலாங்கிறவர் என்ன செய்கிறாரு, 5 பெண் மக்களை கோடாரியால் கொலை செஞ்சிருக்கிறார். ஒரு ஆளை 5 பெண்கள் எவ்வளோ கொடூரம் அது. இவர் 2010 கொன்றவர் 2013, நல்ல வேலை 3 வருஷத்தில் வேலையை முடிக்கிறாங்க. 2013 வந்துருச்சு, தூக்கு தண்டனைக்கு தீர்ப்பு அழிச்சிட்டாங்க. கருணை மனுவை நிராகரிக்கவும் செஞ்சுட்டாரு. பாவம், நிராகரிச்சும் விட்டாச்சு. தண்டனை நிறைவேற்றுறதுக்கான எல்லா வேலையும் ஆகிப்போச்சு. பப்ளிசிட்டி பண்ணாமல் தண்டனை நிறைவேற்றுறதுக்கான வேலைகளும் செஞ்சுட்டாங்க. திடுதுப்புன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் தள்ளுபடி பண்ணிட்டாரு. ஏங்க தள்ளுபடி பண்ணீங்க? இல்லை, அது இது போன்ற தூக்கு தண்டனை பெற்றவர்கள் அதை ரத்து செய்ய கோரியும் மனித உரிமை ஆர்வலர்கள் அதை தள்ளுபடி செய்ய கோரியும் மனு வந்திருக்கிறது. ஏராளமானோர் மனுவையும் இதையும் வரிசையில் வைத்திருக்கிறோம். பரிசீலனை பண்ணி தான் அப்புறம் தண்டனை கொடுக்கலாமா வேணாம்னு யோசிப்போன்ட்டாரு. நான் கேட்குறேன், இதே சதாசிவம் அவர்களுடைய குடும்பத்தில் யாராவது இப்படி பாதிக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணுவாரா? ஒவ்வொருத்தரும் தன் வீட்டை யோசிக்கணும். ஏன் இது சதாசிவம் அவர்களை சொல்கிறோம்னா, சமீபத்தில் சதாசிவம் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே கரும்தாம்பட்டிக்கு போனார். தன் ஊருக்காரங்களை பார்க்கறதுக்காக தன் சொந்த ஊர் ஈரோடுக்கு போகிறார். போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கொஞ்சம் காரை ஓவர்டேக் பண்ணி போயிட்டார். அவர் என்ன பண்ணுறார், நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி காரை இப்படி ஓவர்டேக் பண்ணலாம், பிடிச்சுள்ள வச்சுட்டாங்க. ஆனால் காரை ஓவர்டேக் பண்ணாலே பிடிச்சி தண்டனை கொடுக்குறீங்கன்னா, ஒருத்தன் 5 குழந்தைய கொடூரமாக வெட்டி கொலை பண்ணியிருக்கிறான், அதை ஒத்து இருக்கிறான், அது திட்டமிட்டு செஞ்சிருக்கிறதாவும் பேசுகிறான். இவனுக்கு எப்படி தண்டிக்காமல் இருக்கிறது? அப்போ என்னன்னா, மனித உயிர்கள் இன்னைக்கு மதிக்கப்படாமல் போயிருக்குது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி பார்க்காதீங்க. கொலைகாரனுடைய நிலை என்னங்கிறத முடிவெடுக்கிற அதிகாரம் கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பத்தில் விட்டுருங்க. அவன் மன்னிச்சா மன்னிக்கட்டும், நஷ்டஈடு வாங்கிட்டோம், அவன் தண்டிச்சா தண்டிக்கட்டும், தண்டிக்க சொல்லி பரிந்துரைக்கட்டும் அரசாங்கத்துக்கு என்று இஸ்லாம் சொல்லுது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கும் நம்ம நாட்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, சவுதி அரேபியாவில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 28 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. ஒரு வருஷத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவருடைய பட்டியல் எவ்வளவு தெரியுமா? 58 பேர். நிம்மதியாக வாழ்பவருடைய பட்டியல் 27,99,900 இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பேர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், 58 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த பாதுகாப்புக்குத்தான் இந்த தண்டனையை தவிர வேற எந்த விதமான வன்கொடுமையும் கிடையாது. அது இந்தியாவில் ஒன்று நடக்கட்டுமே, ஒரே ஒரு ஆளை மட்டும் எப்படி அவன் கொலை பண்ணாலும் அதே மாதிரி கொன்று அதை லைவ்ல போட்டு காட்டட்டும், 1000 கொலை அப்படியே அமுங்கி போயிடும். எவனும் இனிமேல் கொலை பண்ணுறது பற்றி நினைக்கவே மாட்டான். எந்த அளவுக்கு சினிமா பார்க்குறேன் கொலை பண்ணேங்கிறான், அந்த படத்தை பார்த்து இந்த த்ரில்லிங்கில் கொலை பண்ணணும்னு ஆசைப்பட்டு கொலை பண்ணுறேங்கிறான். அதெல்லாம் பாடம் கற்றுக்கிறான், சினிமாக்களை பார்த்து பாடம் கற்று கொலை செய்கிறான். அப்போ இதே தண்டனை ஏன் நிறைவேற்ற முடியல? வினோதினி என்ற பெண்ணுக்கு ஆசிட் வீசினாங்கல்ல, அது எப்படி மீடியா, வினோதினி அவர்கள் முதலில் கொடுத்த பேட்டியை பாருங்கள்னு மீடியா பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. ஆசிட் வீசப்பட்ட அந்த நிகழ்ச்சியை காட்டி ஃபேமஸாக காட்டினாங்க. ஆனால் வினோதினிக்கு வழங்கப்பட்ட இந்த ஒரு தாக்குதலுக்கு எதிராக தண்டனை என்ன, எப்படி தண்டிக்கலாம்? இன்னைக்கு வரைக்கும் ரமேஷ் நிலைமை என்ன? விசாரணை தான், அவ்வளோதான். கூடிய விரைவில் விடுதலை பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த குடும்பத்தார் பாதிக்கப்படும் போது என்ன சொன்னார்கள்? அந்த தகப்பனாட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இந்த வினோதினி மீள ஆசிட் ஊற்றிருக்காங்களே, நீங்கள் என்னம்மா சொல்ல வரீங்க? அப்போ தகப்பனார் சொல்கிறாரு, என் மகனை எப்படி ஆசிட் ஊற்றி நாசமாக்கணும்னா அவன் மூஞ்சில் இப்படி ஆசிட்டை ஊற்றணும், அவனும் இதே மாதிரி சாகணும், அப்போதான் என் பொண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையுங்கிறாரு. இது அந்த பொண்ணுடைய ஆத்மா சாந்தின்னு சொன்னது காரணம் அந்த பொண்ணு அதை சொன்னாங்க. வினோதிட்ட போய் கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் தூக்கு தண்டனை இல்லை, எனக்கு என்ன மாதிரி வந்துச்சோ அதே மாதிரி கொடுங்க தண்டனையை, அப்படி அவன் துடிச்சு சாகணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாட்டில் என்ன, ஆசிட் விற்பனைக்கு சில கெடுபிடி போட்டிருக்கிறோம், இதுதான் தீர்வா? ஆசிட் தான் கொலை பண்ணுவான், கரோசின் ஊற்றி கொல்ல மாட்டானா, பெட்ரோல் ஊற்றி கொல்ல மாட்டானா? எப்படி கொலை பண்ணுவான்? எப்படி கொன்றானோ அப்படி அவனை கொல்லணும்ன்ற சட்டம் இருந்துச்சுன்னு வைங்க, செய்வானா? அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், தலைக்கு தலை, காயத்திற்கு அது போன்ற காயம் ஏற்படுத்துவது, இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தும் என்று இஸ்லாம் சொல்லுது. இது என்னன்னா, நம்ம நினைச்சிட்டாங்க எப்படியும் ஒரு 700 கோடி ஒரு 200 கோடி வெட்டி சாச்சிருவாங்க நினைச்சிட்டாங்க. ஒரு ஆளை கொண்டா போதுங்க, இந்த மாதிரி செஞ்சவனை தாராளமாக நாடு திருந்திடும். எந்த அளவு இருக்குன்னா, சவுதி அரேபியாவில் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரியாத்தில் ஒருத்தன் தன்னுடைய மனைவியை கொண்டதுக்காக வேண்டி அவன் தலை துண்டிக்கப்பட்டுச்சு. அதனால் ஒட்டுமொத்த ரியாத் வாழ் மக்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள், தைரியமாக வெளியே நடப்பார்கள். அதை தானே உண்மையான சுதந்திரம்னு காந்தி சொன்னார். காந்தி இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க இவ்வளோ பாடுபட்டு இருந்தாலும் 1940 2013 வரைக்கும் சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு கொடியேற்றினாலும் எது உண்மையான சுதந்திரம்? ஒரு அழகான பெண் நகையோடு இந்த நள்ளிரவுல நாட்டில் நடந்து போது எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அவள் நடக்கும்போது எந்த பாதிப்பும் இல்லாமல் வந்தால் நாடு சுதந்திரம் அடைஞ்சிருந்தாங்க. அந்த சுதந்திரம் இன்னைக்கு கிடைச்சிருக்கா?
இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அது கிடைக்க வேண்டும் என்றால் உண்மையான சுதந்திரத்திற்கு ஒரே ஒரு வழிமுறை, அத்வானி சொல்றார், அரபு நாட்டு சட்டங்களை நடைமுறைப்படுத்துங்க, அப்பதான் இந்த நாடு உருப்பிடும். அது இஸ்லாம் சொல்லுது. இதனால மனித உயிர் பலியாகுதுன்னு நினைக்க கூடாது. பல மனித உயிர்கள் பாதுகாக்கப்படுதுங்கிறத புரிந்து கொண்டால் எந்த விதமான ஒரு வித்தியாசம் தெரியாது. நாம தண்டிக்க போறது என்னமோ பெரிய காந்தியோ அல்லது பெரிய புண்ணியவானையோ கிடையாது. 4 பேர் கொலை செய்த கொலைகாரர்களை தான் தண்டிக்கிறாங்க அரசாங்கம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சில முஸ்லிம் பீப்புள் வந்து தர்கால போய் தொழுகிறாங்க, அதே நேரத்தில் வந்து பள்ளிவாசலையும் தொழுகிறாங்க. ஆனால் முஸ்லிம்களுக்கு உருவமே கிடையாது சொல்கிறீங்க. சில பேர் இறந்து போன உருவத்தை வச்சு வணங்குறாங்க, அது முரண்பாடையே? அது சில முஸ்லீம்கள் வந்து தர்கா வழிபாட்டில் இருக்கிறாங்க, சில பேர் முஸ்லீம்கள் பள்ளிவாசலில் போய் தொழுகிறாங்க. அப்போ இந்த வேறுபாடு என்ன காரணம்னு கேட்குறாங்க. முஸ்லீம் சமுதாய மக்களிடத்தில் அனைவருமே இந்த தத்துவத்தை, ஒரு கடவுள், ஒரு குலம், மறுமை சிந்தனை என்கிற தத்துவத்தில் உருவாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு நம்ம சொல்லலை. ஏன்னா இந்த முஸ்லீம் சமுதாயத்திலும் மார்க்கத்தை அறியாத முஸ்லீம் பெயர் தாங்கிகள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு பிற மத கலாச்சாரங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக மூட நம்பிக்கைகளையும் மூழ்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு கேட்டால், இந்த முஸ்லீம் அல்ல சமுதாயத்தில் உள்ள சில பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் வந்து ஒரு அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது. அவர்கள் இந்த சமுதாயத்தில் செட்டியார்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ ஒரு நாயக்கியர்களாகவோ இருந்த ஒரு ஏதாவது ஒரு ஜாதி அல்லது மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். வந்த புதுசில் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி மிக தெளிவாக எடுத்து வைக்காத காரணத்தினால் இஸ்லாத்தை அவர்கள் அறிந்து கொண்டது என்னன்னு கேட்டால், நம்ம சமுதாயத்தில் வந்து பெரிய பெரிய முன்னோர்களை எல்லாம் வணங்கிட்டு இருந்தோம், அப்போ இஸ்லாத்துலேயும் அப்படி தான் போல, பெரிய பெரிய மகான்கள்னு யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களையும் வணங்கணும் போல இருக்குது அப்படின்னு நினைத்து அவர்கள் தர்காங்கிற ஒரு வழிபாட்டுக்கு போயிட்டுருக்கிறாங்க. ஒருவன் வந்து நல்ல சீர்திருத்த கருத்துக்களை சொல்லி வாழ்ந்து மரணித்து விட்டானே, ஆனால் அவரையே கடவுளாக்கக்கூடிய தத்துவம் இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தில் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இறந்து விட்டாலும் கூட என்னுடைய அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலம் ஆக்கிறாதீங்க, யார் இதை பெருநாள் கொண்டாடுற மாதிரி ஆக்கி விட்டுறாதீங்கன்னு கண்டிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அது மாதிரி ஒரு நம்பிக்கையை தவறாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஏர்வாடி, நாகூர், அஜ்மீர் இது மாதிரியான தர்காக்களுடைய ஃபோட்டோக்களை வைத்துக்கொண்டு அதுதான் இஸ்லாத்தினுடைய மூலப்பிதாங்கிற மாதிரி தவறாக விளங்கி வழி தவறி கொண்டிருக்கிறார்கள். ஜோசியோங்கிற பேரில் வந்து பில்லி சூனியோங்கிற பேரில், பேய் பிசாசுங்கிற பேரில் மூட நம்பிக்கையான அறிவுக்கு பொருந்தாத மூடத்தனமான காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எப்படி உங்களுக்கு இஸ்லாம் ஒரு இனியமாக இருக்கோம், இஸ்லாம் சம்பந்தமாக எந்த சந்தேகம் தான் கேளுங்க, நாங்கள் இந்த திருமறை குரானுடைய அடிப்படையில் இஸ்லாத்தை உண்மையை உங்களுக்கு விளக்குறோங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோமோ, அது மாதிரி 20 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லீம் மக்களிடத்திலையும் உள்ள அந்த மூட பழக்க வழக்கங்களை அகற்றும் விதமாகவும்
வரதட்சணை போன்ற கொடுமைகள், சமூக கொடுமையிலிருந்து அவர்களை மீட்கும் விதமாகவும் நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஓரளவு தர்கா வழிபாடுங்கிற அந்த தவறான காரியத்திலிருந்து முஸ்லீம்கள் மீண்டு நாம் ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும், அந்த ஒரு இறைவனுக்கு உருவம் இருக்கிறது, அந்த இறைவனுடைய உருவத்தை இந்த உலகத்தில் வாழ்ந்து நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பவர்கள் தான் இறைவனுடைய முகத்தை பார்க்க பாக்கியம் பெறுவார்கள். ஆனால் அந்த உருவத்தை இன்னைக்கு இறைவனுடைய மூஞ்சி இப்படி தான் இருக்கும், கை இப்படி தான் இருக்கும், கால் இப்படி தான் இருக்கும் என்று நாம சித்திரம் செய்து வடிவமைக்க முடியாது. ஏன்னா நம்ம யார் அந்த உருவத்தை இனி பார்க்கல. அதனால நாமே கற்பனை செய்து எதையும் வடிவடிக்க கூடாதுங்கிற கொள்கை இஸ்லாத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் நம்ம ஒரு அந்த காபத்துல்லா என்கிற இறை இல்லத்தை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இறைவன் நம்மை கண்காணித்திருக்கின்றான். 7 வானங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்தில் இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற நம்பிக்கை இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கிறது. அதே நேரத்தில் பூமியில் புதைந்த சில முன்னோர்களை பெரிய மகான்களாக நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கிற தர்கா வழிபாடு இஸ்லாத்திற்கு எதிரான வழிபாடு. இது குறித்து முஸ்லீம் மக்களிடத்தில் விழிப்புணர்வு படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அவர்களை அதிலிருந்து அந்த தவறான காரியத்திலிருந்து வென்றெடுத்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா முஸ்லீம் மக்களிடத்தில் கூட இப்போ எப்படி வந்திருக்குதுன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கைலாம் வந்திருக்குது. நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறோம், எந்த நேரமும் யாருக்கும் கெட்ட நேரம் கிடையாது. கெட்டவனுக்கு தான் அது கெட்ட நேரம், நல்லவனுக்கு அது நல்ல நேரம், அவ்வளவுதான். அதை விட்டு போட்டு நேரம் என்பது நல்ல நேரம் கெட்ட நேரம் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஒரு திருடனை பிடிச்சிட்டாரு. திருடனை பிடித்த போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய உயர் பதவி கிடைக்க போகுது. இப்போ அவருக்கு அந்த நேரம் என்ன? 10 மணிக்கு பிடிக்கிறார். இந்த 10 மணிங்கிறது போலீஸுக்கு என்ன? அந்த 10 மணிக்கு பிடிப்பட்ட திருடனுக்கு இப்போ என்ன? இவருக்கு கெட்ட நேரம், அவருக்கு நல்ல நேரம். அப்படியே பிரிக்க முடியும்? ஒருவருடைய செயல்களால் அமையுமே தவிர இந்த கால நேரம் என்பது நாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பிரிப்போமே, ஆனால் நாம் இறைவனை திட்டுறோன்னு அர்த்தம். இந்த இறைவன் தான் இந்த வானம் பூமியெல்லாம் படைச்சான், இரவு பகலையெல்லாம் கொண்டு வந்தான், நேரங்காலத்தையெல்லாம் படைத்த இறைவன் நம்ம யாரை திட்டுறோம்? இறைவனை திட்டுறோம். மைக் சரியில்லைன்னு திட்டுறோம்னா யாரை திட்டுறோம்? மைக் செட் ரெடி பண்ணவர் சரியில்லை, இது நல்லா இருக்கு, திட்டம்னா யாரை திட்டுறோம்? என்னடா மைக்கை சரி பண்ணார் அப்படின்னு நினச்சி திட்டம்னு அர்த்தம். அப்போ இரவு பகல் சரியில்லை, இந்த நேரம் சரியில்லை, 10:30 மணி தப்பாக போச்சு அப்படின்னு திட்டுறதா இருந்தால் நாம் இதை படைத்த இறைவனை திட்டுகிறோம்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான வேலைகளை முஸ்லீம் சமுதாயத்தில் பெயர் தாங்கிகளாக இருந்து கொண்டு செய்கிறதும், வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல்லை கட்டி வைத்திருப்பார்கள், பூசணிக்காவை கட்டி வைத்திருப்பார்கள், சின்ன ஒரு தகுடு போட்டு வச்சுருப்பாங்க. எதுக்கு இந்த தகுடு? அந்த தகுடு இடைக்கு போட்டாலும் காசு கிடைக்கும். இந்த தகுடு வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. அந்த தகுடு வச்சுருப்பாங்க என்னன்னு கேட்டால் புண்ணியம், வீட்டில் ஒரு நன்மை கிடைக்கும் நினைத்து கொண்டு முஸ்லீம்கள் இப்படிலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம உங்களுக்கு புரிய வைக்கிறோம், இப்படிலாம் கிடையாது. நீங்கள் 2 மிளகா வைக்கிறதுனாலையோ, ஒரு பூசணிக்காய் வைக்கிறதுனாலையோ, ஒரு தகுடு வைக்கிறதுனாலையோ எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு வாசலில் தகுடு வச்சு உள்ள கஞ்சா காய்ச்சினோம்னா போலீஸ் பிடிக்காமலாம் இருக்க போகுது? பிடிக்க தான் போகுது. அதான் முக்கியம். ஒவ்வொருத்தருடைய செயல்களை வைத்துத்தான் கணக்கிடப்படுமே தவிர, வாழ்க்கை முறைகளை வைத்தான் கணக்கிடுமே தவிர, நம்ம வாசலில் எதையும் வைத்து ஒரு பெரிய புண்ணியமோ பாவமோ கிடையாது என்பதையெல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தில் ரொம்ப அறியாமல் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வென்றெடுத்து கொண்டு வருகிறோம். அதை நம்ம ஒரு காலத்தில் என்ன செய்யல, அதை உங்களுக்கு அதை சாதகமாக உங்களுக்கு பேசலை. தப்புன்னா தப்பு தான், அவர்களும் செய்வதும் தப்பு தான். அவர்களிடத்தில் நாங்கள் இதை எடுத்து சொல்லி விழிப்புணர்வு செய்து கொண்டு வருகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். Allah